வணக்கம் நண்பர்களே. இது நிலவே சாட்சி நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிலவே சாட்சி. வெள்ளிக்கிழமை அதிகாலை சேலத்தின் அந்த அமைதியான தெருவில் சூரியன் தனது ஒளியை மெதுவாக பரப்பிக் கொண்டிருந்தான். வீடுகளின் வாசலில் பெண்கள் கோலம் போடுவதிலும் அருகிலுள்ள கோவிலின் மணி ஓசை காற்றில் கலப்பதிலும் ஒரு புனிதமான காலையின் அழகு நிறைந்திருந்தது. குளித்துவிட்டு வெள்ளை வேட்டியும் சட்டையும் அணிந்த சேதுராமன் நெற்றியில் அகலமாக விபூதி பட்டை இட்டுக்கொண்டு பூஜை அறையிலிருந்து வெளியில் வந்தார். சுவாமியை ஒரு முறை கும்பிட்டு வணங்கியவர் சமையல் அறையிலிருந்து மனைவி லட்சுமியை நோக்கி, "லட்சுமி, நான் காளி கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்" என்றார். "சரிங்க" என்று சமையலறையில் இருந்தபடியே பதிலளித்தாள் லட்சுமி. வாசலை நோக்கி நடந்த சேதுராமன் வெளியே வந்ததும் ஒரு கணம் அப்படியே நின்றுவிட்டார். வாசலில் அவரது மகள் நிலா வண்ணப் பொடிகளால் அழகிய கோலம் போட்டு கொண்டிருந்தாள். கோலத்தின் கடைசி புள்ளியை இணைத்து முடித்தவள் சற்று தள்ளி நின்று அதை ரசித்து கொண்டிருந்தாள். அந்த கோலத்தை பார்த்த சேதுராமனின் முகத்தில் பெருமிதமான புன்னகை மலர்ந்தது. "எவ்வளவு அழகா போட்டிருக்கடா" என்று மனதுக்குள் நினைத்தபடி மெதுவாக வாசல் படியில் நின்று ஒரு முறை முழு கோலத்தையும் ரசித்தார். அப்போது நிலா திரும்பி தந்தையை பார்த்தாள். "என்னப்பா, கோயிலுக்கு கிளம்பிட்டீங்களா?" "ஆமாம்மா, வெள்ளிக்கிழமை இல்லையா, காளியம்மனை கும்பிட்டு வந்தால் தானே மனசுக்கு ஒரு நிம்மதி." "சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க." "சரிம்மா" என்று சொல்லிவிட்டு சேதுராமன் வாசலை நோக்கி நடந்தார். அவர் கேட்டை திறக்க கையை நீட்டிய அதே நேரத்தில் வீட்டின் முன்புறம் ஒரு கார் வந்து மெதுவாக நின்றது. "யார் இந்த நேரத்தில்?" என்று யோசனையோடு காரை நோக்கி பார்த்தார். காரின் பின்பக்க கதவு திறந்தது. அதிலிருந்து இறங்கிய பெண்ணை பார்த்த நொடியே சேதுராமனின் முகத்தில் இருந்த புன்னகை முழுவதுமாக மறைந்தது. அதற்கு பதிலாக பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த கோபம் கண்களில் எரியத் தொடங்கியது. அது இந்திராணி, அவருடைய சொந்த தங்கை. அவளை பார்த்ததும் சேதுராமனின் தாடை இறுகியது. அந்த நேரத்தில் வீட்டுக்குள் இருந்த லட்சுமியும் என்ன சத்தம் என்று கேட்டபடியே வெளியில் வந்தாள். அவளை தொடர்ந்து நிலாவும் வாசலுக்கு வந்தாள். அப்போது ஓட்டுநர் இருக்கையிலிருந்து கதவை திறந்து ஒரு இளைஞன் இறங்கினான். உயரமான தோற்றம், அமைதியான முகம். அவன் அர்ஜுன், இந்திராணியின் மகன். நிலா அந்த இருவரையும் குழப்பத்தோடு பார்த்தாள். யார் இவர்கள் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் லட்சுமிக்கு புரிந்துவிட்டது. ஒரு கணத்தில் அவள் முகத்தில் பதற்றம் பரவியது. உடனே கணவனை திரும்பி பார்த்தாள். சேதுராமனின் முகத்தில் கொந்தளித்த கோபத்தை பார்த்ததும் ஏதாவது விபரீதம் நடக்கப் போகிறதோ என்று உணர்ந்தாள். "எதுக்காக இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்க?" என்று சேதுராமன் கோபமாக கேட்க வாயை திறந்தார். அவர் பேசுவதற்குள்ளாக லட்சுமி விரைந்து வந்து அவரது கையை பிடித்து விட்டாள். "என்னங்க, வாசலில் வச்சு எதுவும் பேசாதீங்க" என்றால் மெதுவாக. "4 பேர் பார்த்துட்ருக்குறாங்கங்க, நமக்கு தானே அசிங்கமாக போயிடும், உள்ளே கூட்டிகிட்டு வந்து பேசிக்கலாங்க." அவள் சொன்ன வார்த்தைகள் சேதுராமனின் கோபத்தை குறைக்கவில்லை தான். ஆனால் தெருவில் நின்று சண்டையிட விரும்பாததால் பற்களை கடித்தபடியே ஒரு வார்த்தையும் பேசாமல் வீட்டுக்குள் நடந்து சென்றார். லட்சுமி உடனே முகத்தை சீர் செய்து இந்திராணியை நோக்கி பார்த்தாள். "வா இந்திராணி, உள்ள வா." பிறகு அர்ஜுனை நோக்கி "வாப்பா" என்று அழைத்தாள். இந்திராணியும் அர்ஜுனும் அமைதியாக வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தார்கள். அவர்களின் வருகையால் அந்த வீட்டில் பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த ஒரு அத்தியாயம் மீண்டும் திறக்கப் போகிறது என்பதை அப்போது அங்கிருந்த யாருமே உணரவில்லை. வீட்டுக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த அமைதி சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை. வாசலிலேயே நின்றிருந்த சேதுராமன் தன் கோபத்தை அடக்க முடியாமல் இந்திராணியை நேராக பார்த்தார். "யாரை கேட்டுடி இங்கே வந்த?" அவரது குரலில் இருந்த ஆத்திரம் அந்த வீட்டையே அதிர வைத்தது. "அன்னைக்கு ஊர் முன்னாடி எங்கள் மானத்தை வாங்கிட்டு போனவ தானே நீ? அந்த ஊரில் இருக்க முடியாமல், தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் அவமானப்பட்டு நாங்கள் ஊரையே விட்டு வந்துட்டோம். இப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிற?" ஒவ்வொரு வார்த்தையும் அம்பை போல பாய்ந்தது. அதை கேட்ட இந்திராணியின் கண்கள் உடனே கலங்கின, உதடுகள் நடுங்கின. அண்ணனின் முகத்தை நேராக பார்க்கவே முடியவில்லை. "அண்ணா" என்று மெதுவாக அழைத்தாள். "அந்த வார்த்தையை சொல்லாத" என்று சேதுராமன் சீறினார். "எனக்கு தங்கச்சியே கிடையாது, அந்த உறவு எப்போவோ செத்து போச்சு." அந்த வார்த்தை இந்திராணியின் இதயத்தை நொறுக்கியது. கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் வழிந்தது. லட்சுமி பதற்றத்தோடு இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். நிலாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதுவரை தன் அப்பாவை இப்படி கோபமாக அவள் பார்த்ததே இல்லை. அர்ஜுனோ அமைதியாக நின்றிருந்தான். அவன் தன் அம்மாவின் கலங்கிய முகத்தையும் எதிரே நின்று கொதித்து கொண்டிருந்த சேதுராமனையும் பார்த்தான். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் மெதுவாக முன்னே வந்து "மாமா" என்று அழைத்தான். "நிறுத்து" என்று கையை நீட்டி அவனை தடுத்தார் சேதுராமன். "என்னை அந்த உறவு சொல்லி கூப்பிடுற தகுதி உனக்கு இல்லை."
உன் அம்மாவுக்கும் இல்லை. அந்த வார்த்தை அர்ஜுனின் முகத்தில் வலியை பதித்தது. ஆனாலும் அவன் கோபப்படவில்லை. நீங்கள் எவ்வளவு கோபப்பட்டாலும் அதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் நாங்கள் சண்டை போடலாம் வரலை என்றான் அமைதியாக. அப்புறம் எதுக்காக இங்கே வந்தீங்க என்று சேதுராமன் உருமினார். அர்ஜுன் தன் அம்மாவை பார்த்தான். இந்திராணி கண்ணீரை துடைத்து கொண்டு தைரியத்தை வரவழைக்க முயன்றாள். அண்ணா, நான் செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கதானா வந்திருக்கேன் என்றவள் இரு கைகளையும் கூப்பினாள். ஆனால் அந்த காட்சியை கண்ட சேதுராமனின் முகத்தில் கோபம் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. இந்திராணி திடீரென்று சேதுராமனின் காலில் விழுந்தாள். அண்ணா, அவரையும் இழந்துட்டேன். நானும் என் பிள்ளையும் தனிமரமாக நிற்கிறோம். உங்களை விட்டால் எங்களுக்கு யார் இருக்காங்க சொல்லுங்கள்? எந்த சொந்த பந்தமும் இல்லாமல் இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம். இனிமேலும் என்னால் அந்த கொடுமையை தாங்க முடியாதண்ணா, என்னை மன்னிச்சிடுனா என்று கதறி அழுதாள். சேதுராமனின் கால்களை இறுக பற்றி கொண்டு அழுத தங்கையை பார்த்ததும் பல வருடங்களாக கல்லாக இருந்த அவரது மனம் கூட ஒரு கணம் தளர்ந்தது. கணவனை இழந்து ஆதரவின்றி கண்ணீரோடு தன் காலில் விழுந்து கிடக்கும் தங்கையை அதற்கு மேலும் வார்த்தைகளால் காயப்படுத்த அவராலும் முடியவில்லை. லட்சுமியின் கண்களும் கலங்கியது. அவள் வேகமாக வந்து இந்திராணியை தூக்கி நிறுத்தினாள். இப்படி காலில் விழாத இந்திராணி என்று சொல்லியபடியே அவளது கண்ணீரை துடைத்து அணைத்து கொண்டாள். சேதுராமன் ஆழமாக ஒரு பெருமூச்சை விட்டவர், நீ போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா என்று கனத்த குரலில் கேட்டார். இந்திராணி மெதுவாக தலையசைத்தாள். அண்ணா, அப்பா இருந்தது எனக்கும் தெரியும். ஆனால் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க முடியாத பாவியாக நான் ஆயிட்டனே. மதிக்காத இடத்துல போய் நிற்க வேண்டான்னு அவரும் சொல்லிட்டாரு. அந்த நிலையில் என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னா? அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணீரோடு வெளியில் வந்தது. அந்த நேரத்தில் நீ வந்திருந்தாலும் அங்கே இருந்த கோபத்தில் ஏதாவது நடந்திருக்குன்னு அவர் பயந்தார். அதனால தான் என்னையும் வரவிடலை. நானும் அமைதியாகவே இருந்துட்டேன்னா. சேதுராமன் சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு மீண்டும் பேச தொடங்கினார். நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் அப்போது இருந்த ஆத்திரத்தில் நீ அந்த இடத்துக்கு வந்திருந்தேன்னா உன்னை வெட்டி கூட நான் போட்டிருப்பேன். அவரது குரல் உடைந்தது. அம்மா பட்ட வேதனை எனக்கு தானே தெரியும். அப்பா போன 1 வருஷம் கூட அம்மா உயிரோட இல்லை. அவங்களும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த 2 உயிரும் போக காரணமே நீதான்னு நான் நினச்சேன். அந்த கோபம் இருக்காதா? இந்திராணி தலையை குனிந்தபடி கண்ணீரை துடைத்தாள். 27 வருஷமாக அந்த கோபத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்களான்னா நான் அதை குறை சொல்ல மாட்டேன்தான். ஆனால் இப்போ எனக்கும் உங்களை விட்டால் யாருமே இல்லையே. அர்ஜுனை திரும்பி பார்த்தாள். எனக்கு பின்னாடி இவன் தனியாக நின்றுடக்கூடாதுன்னு தானா பயம். இவருக்கும் உறவு முறையில் யாரும் இல்லை. நான் இல்லாமல் போயிட்டேன். இவன் அனாதையாயிடுவானே. சேதுராமன் மீண்டும் கடினமான முகத்தோடு, இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவன் தானே உன்னை கூட்டிக்கிட்டு ஓடிப்போனான். அவனுக்கு சொந்த பந்தம் இல்லைன்னு அவன் கூட போகிறப்பவே உனக்கு தெரியலையாக்கும் என்று கேட்டார். அந்த கேள்வியிலும் பழைய காயத்தின் வலி இருந்தது. இந்திராணி மெதுவாக தலையாட்டினாள். ஆமாண்ணா, அவருக்கு சொந்தம்னு யாரும் இல்லை. ஆனால் என்னை ஒரு நாள் கூட கஷ்டப்படுத்தி பார்க்கலண்ணா. அவரே எனக்கு எல்லா சொந்தமுமா இருந்தார். நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. சில நொடிகள் பேசாமல் நின்றவள் மீண்டும் தொடர்ந்தாள். விதி அவரை விட்டு வைக்கல. மஞ்சள் காமால வந்து அவரை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த வீட்டில் மீண்டும் அமைதி நிலவியது. இனிமேலும் என் மகன் தனியாக நிற்கக்கூடாதுன்னு தானா நான் பயந்துட்டு அதனால தான் உங்களை தேடி வந்தேன். அவள் குரல் இன்னும் தளர்ந்தது. எனக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா பரிசோதனை பண்ணப்போ அவள் கண்ணீரை துடைத்து கொண்டாள். யூட்ரஸில் புற்றுநோய் கட்டி இருக்குன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்கண்ணா. அந்த ஒரு வாக்கியம் போதுமே அந்த வீட்டையே உறைய வைத்தது. என்ன என்று சேதுராமன் அதிர்ச்சியோடு முன்னே வந்தார். லட்சுமியும் வாயை மூடிக்கொண்டு நின்றாள். இந்திராணி, என்னம்மா சொல்கிற? நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேனே தெரியலண்ணா. நான் இருக்கும்போதே என் பையனுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்துடணும். நான் இல்லாத பிறகு அவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக கண்மூடணுன்னு தான் வந்தேன் என்று கூறியவள் கதறி அழுதாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் லட்சுமியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. சேதுராமன் சிலையாக நின்று விட்டார். அர்ஜுன் இதுவரை அடக்கி வைத்திருந்த உணர்வுகளை மறைக்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டான். அவனது கண்களின் ஓரத்தில் கண்ணீர் வழிந்தது. வாசல் அருகே நின்றிருந்த நிலாவுக்கும் கண்கள் கலங்கிவிட்டது. இத்தனை ஆண்டுகள் வெறுப்பின் மறுபக்கத்தில் இவ்வளோ பெரிய வேதனை மறைந்து கிடக்கும் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. இந்திராணியின் முகத்தை லட்சுமி கவனமாக பார்த்தாள். ஒரு காலத்தில் பொன்னிறமாக மினுமினுத்த முகம் எப்போதும் சிரிப்பே முகத்தில் நிறைந்திருக்கும். ஊரே திரும்பி பார்க்கும் அளவுக்கு அழகாக இருந்த தன் நாத்தனார்
இன்று நோயின் பிடியில் உடல் மெலிந்து கன்னங்கள் ஒட்டிப்போய் கண்கள் குழி விழுந்து அமர்ந்திருந்தாள். அந்த தோற்றத்தை பார்த்ததும் லட்சுமியின் மனம் உடைந்து போனது. ஒரு நிமிஷம் இரு என்று சொல்லிவிட்டு வேகமாக சமையல் அறைக்குள் ஓடினாள். குளிர்சாதன பெட்டியில் இருந்த சாத்துக்குடி பழங்களை எடுத்து பிழிந்து சாறாக்கி ஒரு டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து தந்தாள். இந்திராணி, இதை குடி என்று அவள் கையில் கொடுத்தாள். வேண்டாம் அண்ணி என்று தயங்கினாள் இந்திராணி. மறுக்காம குடி என்று அன்போடு வற்புறுத்தியதும் டம்ளரை வாங்கிய இந்திராணி ஒரே மூச்சில் குடித்து விட்டாள். அதை பார்த்த லட்சுமி சற்றே நிம்மதியடைந்தாள். அப்போது சேதுராமன் அர்ஜுனை நோக்கி திரும்பினார். வாப்பா, உன் பேர் என்ன? அர்ஜுன். வா உட்காரு என்று எதிரே இருந்த சோஃபாவை காட்டினார். இதுவரை நின்றபடியே இருந்த அர்ஜுன் மெதுவாக வந்து அமர்ந்தான். அவனது முகத்தில் மரியாதையும் தயக்கமும் கலந்திருந்தது. சேதுராமன் லட்சுமியை நோக்கி அர்ஜுனுக்கு காப்பி கொண்டு வா என்றார். இதோ கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு முதலில் இந்திராணியை இன்னொரு சோஃபாவில் வசதியாக அமர வைத்தாள். சாய்ந்துக்காரு, உடம்பு அழட்டிக்காத என்று மெதுவாக சொல்லிவிட்டு சமையலறை நோக்கி நடந்தாள். நிலா, வா, காலையில் டிஃபன் பண்ணணும் என்று மகளை அழைத்தார். சரிம்மா என்று கூறியபடியே நிலாவும் அம்மாவை பின்தொடர்ந்தாள். சமையலறைக்குள் சென்றாள். உள்ளே வந்தவுடன் அவளால் ஆர்வத்தை அடக்கவே முடியவில்லை. அம்மா, யாருமா அவங்க? அத்தன்னு சொல்கிறீங்களே என்று மெதுவாக கேட்டாள். லட்சுமி ஒரு கணம் மகளை பார்த்தாள். உனக்கு தெரியாது நிலா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம் இது என்று பெருமூச்சை விட்டாள். அவங்க உன் அப்பாவோட சொந்த தங்கச்சி இந்திராணி. நிலா அதிர்ச்சியுடன் அம்மாவை பார்த்தாள். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், 27 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு காதலிச்சவனோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. நிலாவால் அதை நம்பவே முடியவில்லை. தனக்கு இப்படி ஒரு அத்தை இருப்பது இன்று வரை தெரியாமல் இருந்தது. அவள் பிறப்பதற்கு முன்பே நடந்த சம்பவம் அது. அந்த சமயத்தில் கவின் 2 வயது குழந்தை. அதற்கு பிறகு அந்த பெயரையே வீட்டில் யாரும் உச்சரித்ததில்லை. அதனால்தான் நிலாவுக்கு இதுவரை எதுவுமே தெரியவில்லை. அதே நேரத்தில் கவின் வழக்கம் போல அதிகாலை 5 மணிக்கு எழுந்து நடைப்பயிற்சிக்கு சென்று வீட்டிற்கு வந்து குளித்து முடித்துவிட்டு டிஃபன் சாப்பிட்டதும் 7 மணிக்குள் கடைக்கு புறப்பட்டுடுவான். ஆனால் இன்று வீட்டின் வாசலில் நின்றிருந்த காரை பார்த்தவுடன் அவனுக்குள் சிறிய குழப்பம் ஏற்பட்டது. யார் வந்திருக்காங்க என்ற மனதிற்குள் நினைத்தபடியே வீட்டிற்குள் நுழைந்தான். உள்ளே ஹாலில் அமர்ந்திருந்த இந்திராணியையும் அவள் அருகே அமர்ந்திருந்த அர்ஜுனையும் பார்த்ததும் அவன் நடை தன்னிச்சையாக நின்றுவிட்டது. யார் என்று தெரியாமல் புரியாத பார்வையுடன் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். வீட்டிற்குள் நுழைந்த கவினுக்கு ஹாலில் அமர்ந்திருந்த இந்திராணியையும் அர்ஜுனையையும் பார்த்ததும் அவர்கள் யார் என்றே புரியவில்லை. அவன் பிறந்தபோது இந்திராணி இருந்தாலுமே அவனுக்கு 2 வயது இருக்கும்போதே அவள் வீட்டை விட்டு சென்று விட்டாள். அதன் பிறகு அந்த உறவை பற்றி வீட்டில் யாருமே பேசாததால் அவனுக்கும் அத்தை என்ற உறவே தெரியாமல் தான் வளர்ந்திருந்தான். யாரோ அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க போல என்ற எண்ணத்தோடு குழப்பமாக நின்றான். அவனது முகத்தை பார்த்த சேதுராமனுக்கு எல்லாமே புரிந்தது. கவின், இங்கே வா என்று அழைத்தார். அவன் அருகில் வந்தது மெதுவாக இந்திராணியை பார்த்தார். இவ உன்னோட அத்தை, என் தங்கச்சி இந்திராணி. ஒரு கணம் கவினின் முகத்தில் அதிர்ச்சி உறைந்து நின்றது. அவன் பார்வை மெதுவாக இந்திராணியை நோக்கி திரும்பியது. கண்ணீரை அடக்கி கொண்டு சிரிக்க முயன்றாள் இந்திராணி. கவின் என்று மட்டும் அழைத்தாள். அவளுடைய குரலில் இருந்த பாசத்தை உணர்ந்த கவின் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்றான். அப்போது அர்ஜுன் எழுந்து அவன் அருகில் வந்து, ஹாய், நான் அர்ஜுன் என்று கையை நீட்டினான். கவினும் உடனே அவனது கையை பற்றி குலுக்கினான். கவின் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். இருவரும் இயல்பாக பேச முயன்றாலும் அந்த வீட்டில் நிலவிய சூழல் இருவரையும் முழுமையாக சகஜமாக பேசவிடவில்லை. சேதுராமன் அமைதியாக இந்திராணியை பார்த்தார். தானாடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பார்களே, அப்படித்தான் அவரது மனநிலையும் இருந்தது. ஒரு காலத்தில் துள்ளி தெரிந்த தங்கை இன்று நோயால் வாடி மெலிந்து அமர்ந்திருப்பதை பார்த்ததும் உள்ளம் கனத்து போனது. சில நொடிகள் கழித்து அர்ஜுனை நோக்கி திரும்பினார். அர்ஜுன், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலையாப்பா என்று கேட்டார். அர்ஜுன் பதில் சொல்ல முனைந்தான். மாமா என்று அழைத்தவுடன் அவன் தயங்கினான். இப்படி கூப்பிடலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் முகம் தெரிய அதை உணர்ந்த சேதுராமன் மெதுவாக புன்னகைத்தார். மாமான்னு தாராளமாக கூப்பிடுப்பா என்றார். அந்த ஒரு வார்த்தை போதும் அர்ஜுனின் மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்தது. அவனும் லேசாக சிரித்தான். நன்றி மாமா என்று சொல்லிவிட்டு தொடர்ந்தான். பாண்டிச்சேரி ஜிப்மரில் தான் நல்ல சிகிச்சை கிடைக்கும்னு டாக்டர்கள் சொன்னாங்க. அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு போகத்தான் நான் கிளம்பினேன். ஒரு கணம் இந்திராணியை பார்த்துவிட்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஒரு தடவை பார்க்கணுன்னு அம்மா ரொம்ப வற்புறுத்தினாங்க. அதனால தான் நேராக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்றான். பிறகு தயக்கத்தோடு, சாரி மாமா, நாங்கள் வந்தது உங்களை சங்கடப்படுத்தி இருந்தா என்று மெதுவாக சொன்னான். அவனது பேச்சிலும் பெரியவர்களை மதிக்கும் பணிவிலும் சேதுராமனின் மனம் இலகியது. பரவாயில்லப்பா, நல்ல பையனாக தான் இருக்கான்.
நல்லபடியாக வளர்த்துருக்கா இந்திராணி என்று மனதிற்குள் நினைத்தார். உடனே உறுதியான குரலில், அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா என்றார். ட்ரீட்மெண்ட்டுக்கு நானும் லட்சுமியும் கூட வர்றோம், கண்டிப்பாக இந்திராணி குணமாயிடுவா பாரு. அர்ஜுனின் முகத்தில் சிறிது நம்பிக்கை மலர்ந்தது. டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மாமா. டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க? செகண்ட் ஸ்டேஜ்னு சொன்னாங்க. அதனால் பயப்பட வேண்டாம், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஜிப்மருக்கு அழைச்சிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதை கேட்ட சேதுராமன் ஆழ்ந்த ஆசுவாச பெருமூச்சு விட்டார். கடவுள் நல்லதைத்தான் செய்வார் என்று மெதுவாக சொன்னார். சமையல் அறையில் நின்றபடியே இந்த உரையாடல் முழுவதையும் நிலா கேட்டுக்கொண்டிருந்தாள். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை தனக்கே தெரியாத அத்தை உறவு இப்போது உயிரோடு முன் வந்து நின்றிருக்கிறது. அதுவும் இப்படி ஒரு கொடிய நோயோடு போராடி கொண்டிருப்பது அவளது மனதை கனக்கச் செய்தது. அவளது கண்கள் தன்னை அறியாமல் கலங்கின. அருகில் நின்ற லட்சுமியும் அமைதியாக கண்ணீரை துடைத்து கொண்டாள். எப்படி இருந்த பொண்ணு இப்படி வாடி போயிட்டாளே என்ற வருத்தம் அவளது நெஞ்சை அழுத்தியது. அந்த வீட்டில் பல ஆண்டுகளாக இருந்த கோபம் மெதுவாக கரைந்து கொண்டிருந்தது. அதன் இடத்தை பழைய உறவின் பாசம், இந்திராணியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணமும் நிரப்பத் தொடங்கியது. உனக்கு திருமணமாகி 3 மாதங்கள் தான் ஆகியிருந்தது. கவினுக்கு திருமணமாகி 3 மாதங்கள் தான் ஆகியிருந்தது. திருமணம் முடிந்து சில நாட்களிலேயே ஆடி மாதம் வந்துவிட்டதால் வழக்கப்படி அவனது மனைவி பிரியதர்ஷினியை அவளது பெற்றோர் ஆத்தூருக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். பிரியதர்ஷினியின் அம்மா வீடு ஆத்தூரில் இருந்தது. இன்னும் 20 நாட்கள் கழித்து தான் அவள் மீண்டும் சேலத்துக்கே திரும்பி வருவாள். ஆனால் இந்த நாட்களில் கவினும் சேதுராமனும் லட்சுமியும் நிலாவும் மட்டுமே வீட்டில் இருந்தார்கள். நிலாவுக்கு இப்போது தான் 23 வயது. 6 மாதங்களுக்கு முன்பு தான் சேலம் ஐடி பார்க்கில் உள்ள ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருந்தாள். வீட்டிலேயே கடை இருந்தாலும் சொந்த முயற்சியால் ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தின் ஆசையில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். குறும்பும் துடிப்பும் தன்னம்பிக்கையும் கலந்த குணம் அவளது. வீட்டில் அனைவரும் செல்லம் கொடுத்தனர். அழகென்றால் அப்படி ஒரு அழகு. தளிர் எலுமிச்சை பல நிறம், பெரிதாக உணர்வுகளை பேசும் கண்கள், இடுப்பு வரை நீண்டு விழும் கருமையான கூந்தல், நேர்த்தியான நாசி, செதுக்கியது போல அமைந்த இதழ்கள், குண்டு முகம், பளிங்கை போல வலுவழுப்பான கன்னங்கள். மொத்தத்தில் பார்த்தால் பழைய தமிழ் திரைப்பட நடிகை சுவலட்சுமியை நினைவூட்டும் அமைதியான அழகு. ஆனால் அவளுடைய அழகை விட அனைவரையும் கவர்ந்தது என்னமோ அவளது சிரிப்பு தான். சிரித்து விட்டால் வீடே வெளிச்சமாகிவிடும் அளவுக்கு என்று லட்சுமி அடிக்கடி சொல்லுவாள். நிலாவை பற்றிய பேச்சு வீட்டில் அடிக்கடி எழுந்து கொண்டே தான் இருந்தது. இன்னும் ஒரு 6 மாதம் போனால் 24 வயசு ஆகிடும் என்று சேதுராமன் ஒரு நாள் சொல்ல, ஆமாங்க, அதுக்குள்ளே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடணும் என்று லட்சுமியும் சம்மதித்தாள். 24 வயசு முடியறதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடணும் என்று இருவரும் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்தனர். இந்த பேச்செல்லாம் நிலாவின் காதிலும் விழுந்திருந்தது. வெளியே பார்த்தால் இன்னும் நேரம் இருக்குல்ல என்று அலட்சியமாக சொல்லுவாள். ஆனால் இரவு தனியாக அறைக்குள் சென்ற பிறகு மட்டும் அவளுடைய மனம் வேறொரு உலகத்தில் சுற்றி திரியும். தனக்கு கணவனாக வரப்போகிறவன் எப்படி இருப்பான்? உயரமாக இருப்பானா? அமைதியானவனா? குறும்பாக பேசுவானா? இல்லை கோபக்காரனா? தன்னை புரிந்து கொண்டு நண்பனை போல கைப்பிடித்து வாழ்க்கை முழுவதும் கூடவே நடப்பானா? இப்படி ஒவ்வொரு நாளும் மனதில் ஒரு முகத்தை வரைவாள். மறுநாள் அதை தானே அழித்துவிட்டு மீண்டும் புதிதாக ஒரு முகத்தை வரைவாள். அவளுடைய கற்பனை உலகத்தில் இன்னும் முகம் தெரியாத அந்த இளைஞன் தினமும் புது புது குணங்களோடு தோன்றி மறைந்து கொண்டே இருந்தான். அர்ஜுனுக்கும் 28 வயது. 6 அடி உயரத்தில் கட்டுக்கோப்பான உடல் அமைப்புடன் கம்பீரமாக நின்றான். கட்டுமான தொழிலில் இருப்பதால் உடற்பயிற்சியையும் தவறாமல் மேற்கொள்வான். அதனால் அவனது உடல் தசைகள் இறுக்கமாக சீரான வடிவத்தில் இருந்தன. சட்டைக்குள்ளேயே அவனது உடல் கட்டு தெளிவாக தெரிந்தது. மாநிறம் கலந்த சந்தன நிற தோல், பரந்த தோள்கள், நேராக நிமிர்ந்த நடை, நேராக பார்க்கும் அழகான ஆழமான கண்கள், சிரிக்கும்போது 2 கன்னங்களிலும் அழகாக குழிவிலும். லேசாக ட்ரிம் செய்திருந்த தாடி, முறுக்கேறாத மீசை அவனது முகத்திற்கே தனி கம்பீரத்தை கொடுத்திருந்தது. இளம் சந்தன நிற முழுக்கை சட்டையை முழங்கை வரை மடித்திருந்தான். அதற்கு பொருத்தமாக கருப்பு நிற ஜீன்ஸ் அணிந்திருந்தான். அலங்காரம் எதுவும் அதிகமாக இல்லை. இடது கையில் ஒரு கை கடிகாரம், வலது கையில் ஒரு மெல்லிய வெள்ளி வளையம், அவ்வளவுதான். ஆனால் அவன் நடந்து வந்தாலே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு இயல்பான ஈர்ப்பு அவனிடம் இருந்தது.
அவன் அழகு வெறும் முகத்தில் மட்டுமல்ல, அமைதியாக பேசும் விதத்திலும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் பண்பிலும், அம்மாவிடம் காட்டும் அக்கறையிலும், அவசரப்படாமல் யோசித்து பேசும் முதிர்ச்சியிலும் அவனுடைய உண்மையான கம்பீரம் வெளிப்பட்டது. அதனால்தான் சில நிமிடங்களுக்கு முன்பு வரை மனதில் கோபத்தை மட்டுமே சுமந்து கொண்டிருந்த சேதுராமனுக்கு கூட அர்ஜுனை பார்த்த பிறகு ஒரு நல்ல அபிப்பிராயமும் உருவாகத் தொடங்கியது. இந்த பையன் குணத்திலும் நல்லவனாகத்தான் இருக்கா என்று அவர் மனதிற்குள் அமைதியாக நினைத்து கொண்டார். அதே நேரத்தில் சமையலறை வாசலிலிருந்து ஹாலை நோக்கி ஒரு கணம் பார்வையை உயர்த்திய நிலாவின் கண்களும் தற்செயலாக அர்ஜுனின் மேல் விழுந்தது. அது ஒரு கணம் மட்டுமே. உடனே பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவன் யார் என்ற ஆர்வம் மட்டும் அவள் மனதில் மெல்ல விதையாக விழுந்தது. லட்சுமி சமைத்த காலை உணவின் மனம் வீடு முழுவதும் பரவியிருக்க, சூடாக இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, அதோடு சிறிய பொங்கலும் செய்து டைனிங் மேஜையில் எடுத்து வைத்தாள். நிலாவுக்கு அலுவலகம் செல்ல வேண்டியிருந்ததால் அவளும் விரைவாக தயாராகி வந்து அமர்ந்தாள். சேதுராமன், இந்திராணி, அர்ஜுன், நிலா, லட்சுமி என்று அனைவருமே பல வருடங்களுக்கு பிறகு ஒரே மேஜையில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். சில நிமிடங்கள் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் மத்தியில் சேதுராமன் தான் முதலில் பேச்சை தொடங்கினார். அர்ஜுனை பார்த்து, என்னைக்குப்பா இந்திராணியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் என்று கேட்டார். அர்ஜுன் தண்ணீரை அறிந்துவிட்டு, நாளை கழித்து மறுநாள் போகணுமாம்மா, அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன் என்றான். சரி என்று தலையசைத்தார் சேதுராமன். நானும் லட்சுமியும் கூட வர்றோம், எதுக்கும் நீ தனியாக அலைய வேண்டியதே இல்லை, ஒன்றும் ஆகாது, இந்திராணியை எப்படியும் காப்பாற்றிடலாம் என்றார் உறுதியுடன். அந்த வார்த்தையை கேட்டதும் இந்திராணியின் கண்கள் மீண்டும் கலங்கின. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லைனா என்று குரல் தழுதழுக்க ஆரம்பித்தாள். நாளைக்கே நான் செத்தா கூட, ஏன் இந்த நிமிஷமே கூட உயிர் போனால் கூட எனக்கு வருத்தம் எதுவும் இல்லை. உன்னை பார்த்துட்டேன், உன் வீட்டுக்கும் வந்துட்டேன், உன் மன்னிப்பும் கிடச்சிருச்சு, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லைண்ணா என்று கண்ணீரோடு சொன்னாள். சேதுராமன் தங்கையை பாசமாக பார்த்தார். அவரால் எதுவுமே பேச முடியவில்லை. ஆனால் லட்சுமி உடனே அதட்டினாள். என்ன பேச்சு பேசுகிற இந்திராணி என்று கடிந்து கொண்டாள். நீ நல்லா 100 வருஷம் வாழணும். அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளைகளையும் பேரன் பேத்திகளையும் பார்த்துட்டு தான் கண் மூடணும். அது வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, அமைதியாக சாப்பிடு என்றாள். சரி நீ என்று சிரிக்க முயன்றாள் இந்திராணி. அந்த சிரிப்பில் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி தெரிந்தது. அதை பார்த்த அர்ஜுனின் மனமும் கனிந்தது. தன் அம்மா உடலில் கொடிய நோயோடு போராடி கொண்டிருந்தா கூட ஒரே ஒரு ஆசைக்காக இத்தனை வருடங்களாக உயிரை பிடித்து கொண்டு வாழ்ந்திருக்கிறாள். என் மகனுக்கு சொந்தம் இருக்கணும். அந்த எண்ணம் தான் அவளை இத்தனை தூரம் இழுத்து வந்திருக்கிறது. இன்று தாய் மனம் விட்டு சிரிப்பதை பார்த்தபோது அர்ஜுனின் உள்ளத்திலும் ஒரு நம்பிக்கை பிறந்தது. இல்லை, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, எப்படியாவது காப்பாற்றிடலாம் என்று மனதிற்குள் உறுதியாக நினைத்து கொண்டான். காலை உணவு முடிந்ததும் நிலா எழுந்தாள். சமையல் அறைக்கு சென்று மதிய உணவு டப்பாவை எடுத்து தனது கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். பிறகு ஹாலுக்கு வந்து, அம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன் என்றாள். பத்திரமா போயிட்டு வாமா என்று லட்சுமி சொன்னாள். சரிம்மா என்று புன்னகைத்தவள், அப்பா போயிட்டு வரேன், பத்திரம். அண்ணா போயிட்டு வரேன் என்று சேதுராமனிடமும் கவினிடமும் சொல்லிவிட்டு தன் ஸ்கூட்டி சாவியை எடுத்தாள். வாசலுக்கு செல்லும்போது ஒரு கணம் அர்ஜுனை பார்த்தவள் எதுவும் பேசவில்லை. வெறுமனே தலையை மட்டும் லேசாக அசைத்தாள். அர்ஜுனும் அதே போல மரியாதையாக புன்னகைத்து தலையசைத்தான். அவ்வளவுதான். அவர்களுக்கிடையே இன்னும் ஒரு வார்த்தை கூட பிறக்கவே இல்லை. நிலா கிளம்பி சென்ற பிறகு இந்திராணி வாசலை நோக்கி பார்த்தபடியே, நிலா எவ்வளவு அழகா இருக்கா அண்ணி, தனியாகவே ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவாளா என்று கேட்டாள். லட்சுமி சிரித்தாள். அவளுக்கு இந்த சேலமே அத்துப்படி, சேலத்தில் சுத்தாத இடமே இல்லை. கடை வீதியாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, தோழிகளோடு போயிட்டு வந்துடுவா, செம வாளு என்று பெருமையோடு சொன்னாள். கொஞ்ச நாள் அவ கூட இருந்து பாரு, அடிக்கிற லூட்டிக்கு அளவே இருக்காது. இந்திராணியும் மெல்ல சிரித்தாள். பொட்ட பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும் அண்ணி என்றாள். சுதந்திரமாக வளரணும், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அனுபவிச்சாதான் வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியும். அந்த வார்த்தைகளை சொன்னவள் திடீரென்று அமைதியாகிவிட்டாள். கண்கள் மீண்டும் ஈரமாகியது. அப்பதான் என்று மெதுவாக தொடர்ந்தாள். என்ன மாதிரி மனசுக்குள்ளே எல்லாத்தையுமே பூட்டி வச்சுக்கிட்டு ஒரு நாள் இப்படி தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்க. அம்மா அப்பா கிட்ட வெளிப்படையாக பேசுவாங்க. அவள் குரல் உடைந்தது. நான் தான் எதையும் சொல்லாமல் உங்களுக்கு அவமானத்தையும் வேதனையையும் கொடுத்துட்டு ஓடி போயிட்டேன் என்று தலை குனிந்து அழுதாள். சேதுராமன் உடனே அவளை தடுத்தார். போது இந்திராணி என்றார் மெதுவாக. இனிமே அந்த பேச்சே வேண்டாம், பழசையெல்லாம் மறந்துட்டு புதுசாக வாழணும். 27 வருஷம் ஓடிப்போச்சு, இனிமே அதை பற்றி பேசி பயனே இல்லை. அவரது குரலில் இருந்த பாசத்தை உணர்ந்த இந்திராணி கண்ணீரை துடைத்து கொண்டாள். அந்த நொடியில் அவளுடைய மனம் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் நிரம்பியது. 27 ஆண்டுகளாக சுமந்து வந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருந்தது.
என் அண்ணன் என்னை மீண்டும் ஏற்றுக்கிட்டாரு என்ற அந்த ஒரு எண்ணமே அவளுக்கு உலகமே மீண்டும் கிடைத்த உணர்வை அளித்தது. அந்த மகிழ்ச்சியில் அவளுக்கு தலைகால் புரியவில்லை. கவின் வழக்கம் போல கடைக்கு புறப்பட்டு சென்றான். ஆனால் அன்று மட்டும் சேதுராமன் கடைக்கு செல்லவே இல்லை. இன்னைக்கு நான் வரல, நீ பார்த்துக்கோ என்று மகனிடம் சொல்லிவிட்டு தங்கையின் அருகில் அமர்ந்தார். லட்சுமியும் அன்றைய வேலைகளை எல்லாம் அவசரமின்றி முடித்துவிட்டு அவர்களோடு வந்து சேர்ந்தாள். மூவரும் பேச ஆரம்பித்தார்கள். பேச ஆரம்பித்தது என்றால் நேரம் போனதே தெரியவில்லை. சிறு வயதில் சேதுராமனும் இந்திராணியும் சேர்ந்து விளையாடிய நாட்கள், அப்பா கண்டித்த சம்பவங்கள், அம்மா இருவரும் மறைத்து வாங்கி கொடுத்த தின்பண்டங்கள், ஊர் திருவிழாவில் கைப்பிடித்து கொண்டு சுற்றிய நாட்கள், ஒவ்வொரு நினைவையும் இந்திராணி சொல்ல சேதுராமன் சிரித்தபடியே அதை தொடர்ந்தார். ஞாபகம் இருக்கா, நம்ம தோட்டத்தில் இருந்த மாமரத்தில் ஏறி மாங்காய் பறித்தது என்று சேதுராமன் கேட்டார். எப்படி மறப்பேன் அண்ணா, நீயே ஏறி பறித்து கீழே போட்ட, நான் பிடிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே கீழே விட்டுட்டனே என்று இந்திராணி சிரித்தாள். அதுக்காக அம்மா நம்ம 2 பேரையும் ஒரு சேர அடித்தாங்கல்ல என்று சேதுராமன் சொல்ல மூவரும் ஒன்றாக சிரித்தார்கள். அந்த சிரிப்பில் 27 வருட இடைவெளி மெதுவாக கரைந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் பழைய காயங்களை பற்றியும் பேசினார்கள். ஆனால் இப்போது அந்த பேச்சில் கோபம் இல்லை, வருத்தம் மட்டுமே இருந்தது. இந்திராணி வீட்டை விட்டு ஓடிப்போன நாளில் சேதுராமன் அனுபவித்த வேதனை, ஊரார் பேசிய பேச்சு, பெற்றோர் பட்ட அவமானம், அவரது இயலாமை அனைத்தையும் அமைதியாக பகிர்ந்தார். இந்திராணியும் தன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் மறக்காமல் சொன்னாள். அவள் சொல்லும்போது சேதுராமனின் மனதில் இருந்த கோபமெல்லாம் முழுவதுமாக கரைந்து போனது. நோயால் வாடிக்கொண்டிருக்கும் தங்கையை பார்த்த பிறகு பழைய பகையெல்லாம் அர்த்தமற்றதாக தோன்றியது. இவன் நல்லா இருந்தாலே போதும் என்ற எண்ணம் மட்டும் இப்போது அவருக்குள் வேரூன்றி இருந்தது. இந்திராணிக்கும் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தன் தாய் வீட்டு வாசலில் அண்ணன் அண்ணியோடு அமர்ந்து பேசும் அந்த நிம்மதி சொல்ல முடியாத மகிழ்ச்சியை அளித்தது. லட்சுமியும் அன்போடு இந்திராணியை பார்த்து கொண்டிருந்தாள். சமயத்துக்கு மருந்து கொடுத்தாள், சூடாக காப்பி போட்டு கொடுத்தாள், பழம் நறுக்கி கொடுத்தாள். இந்திராணிக்கு எதுவும் குறை வராதபடி கவனித்து கொண்டாள். அர்ஜுன் மட்டும் மாமா கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றிருந்தான். மாலை வேலை முடித்து நிலா தனது ஸ்கூட்டியில் வீட்டை நோக்கி வந்தாள். வீட்டு வாசலுக்கு வருவதற்குள் உள்ளே இருந்து கலகல என்ற சிரிப்பு சத்தம் கேட்டது. ஸ்கூட்டியை நிறுத்தியபடியே அவள் ஆச்சரியமாக வீட்டை பார்த்தாள். என்னடா இது, அப்பா இன்னைக்கு கடைக்கு போகலையா, அத்தைக்கிட்ட உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருக்கிறாரா என்று மனதிற்குள் சிரித்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள். ஹாலுக்குள் வந்தவள் கண்ட காட்சி அவளை ஒரு கணம் நின்றுவிட வைத்தது. சேதுராமன் சோஃபாவில் சாய்ந்தபடி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கேட்ட இந்திராணி வயிறு குலுங்க சிரித்து கொண்டிருந்தாள். லட்சுமியும் சிரிப்பை அடக்க முடியாமல் கண்களில் நீர் வரும் அளவுக்கு சிரித்து கொண்டிருந்தாள். அந்த காட்சியை பார்த்த நிலாவின் இதழ்களிலும் தன்னச்சியாக ஒரு புன்னகை மலர்ந்தது. பார்ரா, காலையில் இவ்வளவு கோபமாக இருந்த அப்பா இப்போ அத்தைக்கிட்ட இப்படி சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாரே என்று ஆச்சரியத்தோடு நினைத்தபடியே அமைதியாக அவர்கள் அருகே நடந்து வந்தாள். அந்த வீட்டில் பல ஆண்டுகளாக காணாமல் போயிருந்த உறவின் வெப்பம் அந்த மாலை முழுவதும் நிறைந்திருந்தது. இரவு உணவு முடிந்ததும் மொட்டை மாடிக்கு சென்று சிறிது நேரம் நடப்பது நிலாவின் அன்றாட வழக்கம். அலுவலக வேலைகளால் நாள் முழுவதும் சோர்ந்து போன மனம் அந்த 1/2 மணி நேர நடைப்பயிற்சியில்தான் லேசாகும். நடந்து கொண்டே தோழிகளில் ஒருத்தியோடு அலைபேசியில் பேசுவாள். சிரித்து கொண்டே மாடியை சுற்றி சுற்றி வருவது அவளுக்கு மிகவும் பிடித்தமான நேரம். அன்றும் அதே வழக்கம் போல தண்ணீர் பாட்டிலை கையில் எடுத்துக்கொண்டு மாடிப்படி ஏறினாள். மொட்டை மாடி கதவருகே வந்தவள் கதவை திறக்க இருந்தபோது யாரோ பேசும் குரல் தெளிவாக கேட்டது. யாரு என்று யோசனையோடு எட்டி பார்த்தாள். தண்ணீர் தொட்டிக்கு பக்கத்தில் இருந்த கைப்பிடி சுவரின் மீது கால்களை ஆட்டியபடியே அமர்ந்திருந்தான் அர்ஜுன். காதில் இயர்ஃபோன், கையில் அலைபேசி. யாரோ ஒருவருடன் மிகவும் நெருக்கமாக பேசி கொண்டிருந்தான். நிலா கதவுக்கு பின்னாலேயே நின்றாள். அவனுடைய பேச்சு அவள் காதில் தெளிவாகவே விழுந்தது. தியா டியர், நான் சொல்கிறத கேளுடா. சிறிது நேரம் அமைதியாக கேட்டவன் மீண்டும் சிரித்தான். எதுக்கு உனக்கு இவ்வளோ கோபம் வருது? உன்கிட்ட எல்லாத்தையும் முழுசாக சொல்லிட்டு தானே வந்தேன். அந்த பக்கம் ஏதோ சொல்ல, அட என்ன சொன்னாலும் என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு என்று செல்லமாக கேட்டான். மீண்டும் சில நொடிகள் கேட்டுக்கொண்டிருந்தவன், அம்மாவோட ஆசைக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். இல்லைன்னா எனக்கு பெங்களூரில் 1000 வேலை இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருப்பேன்னு நினச்சியா நீ என்று சிரித்து கொண்டே பேசினான்.
அம்மாவோட உடல்நிலை தான் உனக்கே தெரியுமில்ல. இங்கே அவங்க அண்ணனை பார்த்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு நல்லபடியாக பெங்களூருக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். மீண்டும் அங்கிருந்து ஏதோ குறும்பாக பேசப்பட்டிருக்க வேண்டும். அர்ஜுன் சிரித்தபடியே, அடடா, என் செல்லக்குட்டிக்கு இவ்வளவு கோபம் வந்துடுச்சா என்று கொஞ்சினான். 1 மாதந்தானே, என்னை பார்க்காம இருக்க முடியாதா? சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் மீண்டும் மென்மையாக பேசினான். நானும் உடனே கிளம்பி வரணுன்னு தான் ஆசை. ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலை அப்படிடா. நம்ம காதலை பற்றி இன்னும் அம்மாவுக்கு தெரியாது. இப்போ அவங்க உடம்பு இருக்கிற நிலையில் அதை சொல்லவும் விரும்பலை. கொஞ்சம் டைம் கொடுடா. அதை கேட்டவுடன் அவன் மீண்டும் சிரித்தான். என்ன மாமா மகளையா என்று சிரிப்போடு கேட்டவன், ஏய், நான் அவன் முகத்தை கூட இன்னும் நல்லா பார்க்கவே இல்லை தெரியுமா? என்ன இப்படியெல்லாம் நினச்சிட்ருக்கிற நீ என்றான். உன்னை தவிர என் கண்ணு வேற யார் பக்கமும் திரும்பாதுடா செல்லக்குட்டி. மீண்டும் அந்த பக்கம் ஏதோ பேச, இல்லடா நம்புடா, டே தியா குட்டி, என்னை நம்புடா என்று அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நிலாவுக்கு ஒரு கணம் முகம் சுருங்கியது. ஓஹோ, இவர் யாரையோ லவ் பண்ணுறாரு போல என்று மனதிற்குள் நினைத்தாள். காலையில் அம்மா அப்பா பேசி கொண்டிருந்ததை நினைத்தாள். அத்தை மகனே, அத்தானே என்று கொஞ்ச நாட்களாவது கிண்டல் பண்ணலாம் என்று ஒரு சிறிய குறும்பு எண்ணம் அவள் மனதில் தோன்றியிருந்தது. ஆனால் அதற்கு இப்போ முடிவு கட்டப்பட்டு விட்டது. சரி, வட போச்சு என்று தனக்குத்தானே சிரித்து கொண்டாள். அடுத்த நொடியே அந்த எண்ணத்தையும் உதறிவிட்டாள். அவன் யாரையோ காதலிக்கிறான், அவ்வளவுதான், அதை பற்றி நமக்கு என்ன வந்தது என்று மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள். அர்ஜுனின் தனிப்பட்ட வாழ்க்கை அது. அதில் தலையிட வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்ற எண்ணத்தோடு மாடிக்கு செல்லும் எண்ணத்தை கைவிட்டாள். அமைதியாக திரும்பி படிகளை இறங்கி கீழே வந்தாள். அந்த இரவு மொட்டை மாடியில் அவளுடைய நடைப்பயிற்சி நடைபெறவில்லை. ஆனால் அர்ஜுன் பேசி கொண்டிருந்த அந்த உரையாடல் மட்டும் ஒரு சிறிய சம்பவமாக அவளது நினைவில் பதிந்துவிட்டது. அதற்கு மேல் அதற்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்காமல் வழக்கம் போல தன் அறைக்குள் சென்று மறுநாள் அலுவலகத்துக்கான வேலைகளை செய்ய தொடங்கினாள். 2 நாட்கள் கழித்து சேதுராமனும் லட்சுமியும் இந்திராணியையும் அர்ஜுனையும் அழைத்து கொண்டு பாண்டிச்சேரி புறப்பட்டனர். ஜிப்மர் மருத்துவமனையில் ஏற்கனவே எடுத்திருந்த பரிசோதனை அறிக்கைகளை அர்ஜுன் மருத்துவர்களிடம் கொடுத்தான். அவற்றை முழுமையாக பார்த்த மருத்துவர்கள், இங்கேயும் சில பரிசோதனைகள் எடுக்கணும், அதன் பிறகு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். நோய் இன்னும் 2ஆம் நிலையில்தான் இருக்கிறது, அதனால் பயப்பட வேண்டாம். சரியான சிகிச்சை எடுத்தால் நல்ல குணமடைய வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பிக்கை அளித்தனர். அவர்களது வார்த்தைகள் அனைவரின் மனத்திலும் தைரியத்தை விதைத்தது. அடுத்த 2 நாட்களில் தேவையான அனைத்து பரிசோதனைகளும் முடிந்தது. பிறகு இந்திராணிக்கு அறுவை சிகிச்சைக்கான நாளும் குறிக்கப்பட்டது. அறுவை சிகிச்சை நடக்கும் நேரம் வரை சேதுராமனும் லட்சுமியும் அர்ஜுனும் மருத்துவமனை வாசலிலேயே பதற்றமாக காத்திருந்தார்கள். 3 மணி நேரத்துக்கு பிறகு வெளியில் வந்த மருத்துவர் முகத்தில் புன்னகை. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு என்றதும் மூவரின் நெஞ்சிலும் இருந்த பாரம் இறங்கியது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனைக்கு அருகில் ஒரு சிறிய விடுதியில் அறை எடுத்து தங்கினர். 1 மாதம் எப்படி கடந்தது என்பதை யாருக்கும் தெரியவில்லை. அந்த 1 மாதம் முழுவதும் அர்ஜுன் பகலிரவாக தாயை கவனித்து கொண்டான். மருந்து, உணவு, மருத்துவரின் ஆலோசனை, பரிசோதனை என்று அனைத்தையுமே எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டான். சேதுராமனும் லட்சுமியும் மாறி மாறி மருத்துவமனைக்கு வந்து இந்திராணிக்கு துணையாக இருந்தார்கள். 1 மாத சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர் இறுதி பரிசோதனையை முடித்துவிட்டு இப்போதைக்கு ஆபத்து இல்லை என்று கூறினார். ஆனால் அடுத்த 5ஆவது வருடம் 1 நாள் கூட தவறாமல் மாத்திரை சாப்பிடணும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக்கப்புக்கும் வரணும், தேவையான ஹீமோதெரப்பி சிகிச்சையும் முறையாக எடுத்துக்கணும் என்று விரிவாக அறிவுறுத்தினார். அனைவரும் நன்றியோடு மருத்துவரிடம் விடைபெற்று கொண்டு பாண்டிச்சேரியிலிருந்து கிளம்பினர். நேராக சேலத்துக்கு வந்த அவர்கள் 2 நாட்கள் சேதுராமன் வீட்டில் தங்கினர். அந்த 2 நாட்களில் இந்திராணியின் முகத்தில் முன்பை விட நம்பிக்கை அதிகமாக தெரிந்தது. உடலும் கொஞ்சம் தேறியிருந்தது. 3ஆவது நாள் காலை அர்ஜுன் பெங்களூருக்கு கிளம்ப தயாரானான். அப்போது இந்திராணி சேதுராமனை பார்த்து, அண்ணா, இனிமேல் அடிக்கடி பெங்களூருக்கு வரணும் என்று குழந்தை போல ஆசையோடு சொன்னாள். கண்டிப்பாக வருவேன் என்று சேதுராமன் உடனே பதிலளித்தார். சிறிது நேரம் யோசித்தவர், ஆனால் நீ இப்போவே பெங்களூருக்கு போய் தான் ஆகணுமா இந்திராணி என்று கேட்டார். அர்ஜுன் போய் அவன் வேலையை பார்க்கட்டுமே, நீ கொஞ்ச நாள் எங்கள் கூட இருக்கலாமில்ல? லட்சுமியும் உடனே இணைந்து கொண்டாள். ஆமாம் இந்திராணி, நீ அங்கே தனியாக போய் என்ன பண்ண போகிற இந்த மாதிரி உடல்நிலையில்? அர்ஜுன் வார நாட்களில் வேலை பார்த்துட்டு சனி ஞாயிறு வந்து உன்னை பார்த்துட்டு போகட்டுமே, அவனுக்கு சொந்த தொழில் தானே, எங்கே இருந்தும் பார்த்துக்கலாம்ல? இந்திராணியின் மனமும் 2ஆக பிளந்தது. ஒரு பக்கம் பெங்களூரில் இருக்கும் வீடு, மறுபக்கம் 27 ஆண்டுகளாக
பார்க்காத பிரிந்திருந்த மீண்டும் கிடைத்த தாய் வீடு. அந்த பாசம். அந்த வீட்டை விட்டு உடனே கிளம்ப மனமே வரவில்லை. அவள் பதில் சொல்ல தயங்கியதை பார்த்து அர்ஜுனே பேசினான். அம்மா, நீங்கள் வேணா இங்கே இருங்கம்மா என்றான். நான் மட்டும் பெங்களூருக்கு போய் அவசரமான வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இந்த வார இறுதியில் திரும்பி வந்துடுறேன். நீங்கள் ஒரு 10 நாள் மாமா வீட்டில் இருங்க. அப்புறமா நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். மகனை பார்த்த இந்திராணி அமைதியாக தலையசைத்தாள். சரி என்றாள். அர்ஜுன் மட்டும் பெங்களூருக்கு புறப்பட்டான். ஒரு காலத்தில் சேதுராமனின் கடையில் வேலை பார்த்த சாதாரண இளைஞன்தான் இந்திராணியின் கணவன். திருமணத்துக்கு பிறகு இருவரும் பெங்களூருக்கு சென்று கடுமையான உழைப்பால் வாழ்க்கையை மெதுவாக உயர்த்தி கொண்டனர். சிறிய ஒப்பந்த வேலைகளில் தொடங்கிய தொழில் வருடங்கள் செல்ல செல்ல வளர்ந்தது. பிறகு அந்த பொறுப்பை முழுமையாக அர்ஜுன் ஏற்றுக்கொண்டான். அவனது உழைப்பும் திட்டமிடும் திறமையும் நேர்மையும் காரணமாக அந்த கட்டுமான நிறுவனம் இன்னும் பல மடங்கு வளர்ச்சி அடைந்தது. இப்போது பெங்களூரில் அவர்களுக்கு சொந்தமாக 7 குடியிருப்புகள் கொண்ட ஒரு சிறிய அடுக்குமாடி கட்டிடம் இருந்தது. அந்த 7 வீடுகளும் வாடகைக்கு விடப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் முக்கியமான சாலையில் 2 வணிக கடைகளும் வாடகைக்கு விட்டிருந்தார்கள். அவர்கள் வசிப்பதற்காக தனியாக ஒரு விசாலமான வீடும் இருந்தது. பொருளாதார வசதிக்கு எந்த குறைவும் இல்லை. குறையாக இருந்தது ஒன்றே ஒன்றுதான், உறவுகள். அந்த உறவுகளும் இப்போது மீண்டும் கிடைத்துவிட்டன என்ற மகிழ்ச்சியில் இந்திராணியின் மனம் நிறைந்திருந்தது. பெங்களூரை நோக்கி காரை ஓட்டி கொண்டிருந்த அர்ஜுனின் மனம் மட்டும் முழுவதும் வேலையில் இல்லை. அவனது நினைவு மீண்டும் மீண்டும் ஒரே இடத்துக்கு சென்று கொண்டிருந்தது. தியா. கடந்த 1 மாதமாகவே அவளை நேரில் பார்க்கவே முடியவில்லை. தொலைபேசியில் எவ்வளவுதான் பேசினாலும் அவளது ஏக்கம் முழுமையாக குறையவில்லை. அம்மாவின் சிகிச்சை, மருத்துவமனை, உறவுகள் என்று ஓடிக்கொண்டிருந்த நாட்களில் அவளுக்காக நேரம் ஒதுக்கவே முடியாமல் போனது. இப்போது பெங்களூருக்கு திரும்பியதும் செய்ய வேண்டிய வேலைகளோடு தியாவையும் சமாதானப்படுத்த வேண்டிய பெரிய பொறுப்பும் அவனது தோள்களில் காத்திருந்தது. அந்த எண்ணங்களோடு புதிய நம்பிக்கைகளோடும் தனது காரை பெங்களூரை நோக்கி செலுத்தி கொண்டிருந்தான் அர்ஜுன். அன்று இரவு உணவு முடிந்ததும் வழக்கம் போல நிலா மொட்டை மாடிக்கு நடைபயிற்சிக்கு சென்றாள். வீட்டின் வெளிப்புற திண்ணையில் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. அங்கே சேதுராமன், லட்சுமி, இந்திராணி மூவரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். சில நிமிடங்கள் அமைதியாக பேசிய இந்திராணி திடீரென்று தயக்கத்தோடு அண்ணனை பார்த்தாள். அண்ணா, ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னம்மா என்று சேதுராமன் இயல்பாக கேட்டார். நிலாவை அர்ஜுனுக்கு கட்டி கொடுக்க உனக்கு சம்மதமானா? அந்த கேள்வியை கேட்டதும் சேதுராமன் அமைதியாக லட்சுமியை பார்த்தார். லட்சுமி கணவனின் பார்வையை புரிந்து கொண்டு மெதுவாக புன்னகைத்தாள். நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதான் எனக்கும் என்றாள். அதை கேட்ட சேதுராமனின் முகத்தில் புன்னகை விரிந்தது. இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்திராணி என்றார். இன்னும் 6 மாதம் கழித்து நிலாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு தான் நாங்களே முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் மாப்பிள்ளை நம்ம கையிலேயே இருக்கும்போது வேறு எதுக்கு தேடணும்? சிறிது நேரம் அர்ஜுனை பற்றியே நினைத்தார். அர்ஜுன் நல்ல பையன், பொறுப்பானவன், பணிவானவன், உழைப்பாளி. நம்ம நிலாவுக்கும் நல்ல பொருத்தமாக தான் இருப்பான். லட்சுமியும் உடனே சம்மதமாக தலையசைத்தாள். எனக்கும் அர்ஜுனை பார்த்ததுலேருந்து ரொம்பவே பிடிச்சு போச்சு என்றாள். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாம் கொடுத்து வச்சிருக்கணும். சேதுராமன் மீண்டும் இந்திராணியை நோக்கி பார்த்தார். ஒருவேளை ஆண்டவனே இந்த 2 பேருக்கும் முடிச்சு போட்டிருக்கான்னா அதை நாம் எப்படி மாற்ற முடியும்? நீ முதல்ல அர்ஜுன்கிட்ட பேசு. நிலா ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டா, நாங்கள் சொன்னால் கேட்டுப்பா. அர்ஜுன் சம்மதம் சொன்னதும் அடுத்த காரியத்தை பார்க்கலாம். அந்த வார்த்தைகளை கேட்டதும் இந்திராணியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அண்ணா, அர்ஜுன் ஒன்றுமே சொல்ல மாட்டான் என்று பெருமையாக சொன்னாள். அவன் என் பையன் அண்ணா, நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். அம்மா மேலே அவனுக்கு அவ்வளவு பாசம். கடந்த 1 மாத நினைவுகள் அவள் கண்முன் வந்து சென்றது. நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த 1 மாதமும் ஒரு குழந்தைய போல் என்னை பார்த்துக்கிட்டான்ல. அவன் மாதிரி பையன் கிடைக்கணுன்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும்னா. அவள் அறியாமல் சொன்ன அந்த வார்த்தைகளில் ஒரு தாயின் பெருமை மட்டுமே இருந்தது. அர்ஜுனின் மனதில் ஏற்கனவே ஒரு காதல் இருப்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. அதை அறிந்திருந்தால் இவ்வளவு உறுதியாக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க மாட்டாள். ஆமாம் இந்திராணி என்று சேதுராமனும் மகிழ்ச்சியோடு கூறினார். அர்ஜுன் ரொம்ப பொறுப்பான பையன், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மூவரும் பேசி கொண்டிருந்த விதத்தை பார்த்தால் திருமணமே முடிந்துவிட்டது போல மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் கடையை மூடிவிட்டு கவின் வீட்டுக்குள் வந்தான். கடந்த 1 மாதமாக கடை முழு பொறுப்பையும் அவனே பார்த்து கொண்டிருந்தான். சேதுராமன் அவ்வப்போது மட்டும் சென்று உதவி செய்தார். இப்போது இந்திராணி வந்ததிலிருந்து அவருடைய பெரும்பாலான நேரம் தங்கையுடனேயே கழிந்தது. இந்த இடைப்பட்ட நாட்களில் ஆத்தூருக்கு சென்று தனது மனைவி பிரியதர்ஷினியையும் அழைத்து வந்திருந்தான் கவின். வாடா கண்ணா, வந்துட்டியா என்று லட்சுமி கேட்டாள்.
ஓ, பிரியா உனக்காக சாப்பிடாம காத்துட்ருக்கா. சரிம்மா என்று சிரித்தவன் இந்திராணியை பார்த்து, அத்தை இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு என்று கேட்டான் அக்கறையோடு. நான் நல்லா இருக்கேன்ப்பா என்று இந்திராணியும் பாசத்தோடு பதிலளித்தாள். நீ போய் சாப்பிடு போ. சரி அத்தை என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். அவனுக்காக அவன் அறையில் காத்திருந்தாள் பிரியதர்ஷினி. என்ன தர்ஷினி, சாப்பிடலாமா என்று அவன் கேட்டதும், உங்களுக்காக தான் வெயிட்டிங், வாங்க, பசி வைத்த கில்லுது என்று சிரித்தாள். சமையல் அறையில் இருந்த உணவை சூடாக்கி டைனிங் மேஜையில் எடுத்து வைத்தாள். குளித்துவிட்டு இலகுவான உடையுடன் வந்த கவின் அமர்ந்தான் டைனிங் டேபிள் அருகில். அவனுக்கு பரிமாற பிரியதர்ஷினி தானும் அருகில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். என்ன, வெளியில் பெரிய வட்டமேஜ மாநாடு நடந்துட்டுருக்குதும் போல என்று கவின் சிரித்தபடியே கேட்டான். என்ன விஷயமா? அதுவா என்று பிரியதர்ஷினி புன்னகையோடு, உங்கள் தங்கச்சி நிலாவோட கல்யாண விஷயந்தான். அப்படியா, மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாமா? மாப்பிள்ளையே வீடு தேடி வந்துட்டாரில்ல என்றால் குறும்பாக. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு யாராவது அலைவாங்களா? உங்கள் அத்தை மகன் அர்ஜுன் தான் மாப்பிள்ளைன்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, அப்படியா என்று கவின் சிரித்தான். அர்ஜுன் நல்ல பையன்தான், நிலாவுக்கும் நல்ல பொருத்தமாக தான் இருப்பான். ஆமாங்க என்று பிரியதர்ஷினியும் சம்மதித்தாள். பார்க்கவும் ரொம்ப நல்ல ஜோடி இல்லை அப்போ என்று கவின் சிரித்தான். நம்ம வீட்டில் இன்னொரு கல்யாணம் சீக்கிரமே நடக்க போகுது போல பிரியதர்ஷினியும் சிரித்தாள். நமக்கே கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே அடுத்த கல்யாண பேச்சு. 3 மாதத்தில் 1 மாதம் பொண்டாட்டியை பிரிச்சே வச்சுட்டாங்க என்று கவின் குறும்பாக முகம் சுளித்தான். இவங்க கல்யாணத்துக்குள்ளே நமக்கு ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணலான்னு நினச்சா நமக்கு பின்னாடி கல்யாணம் பண்ண போகிற நிலாவே குழந்தை பெற்றுவா போல இருக்குது என்னவோ என்று குறும்பு பேச்சை கேட்ட பிரியதர்ஷினியும் வெட்கப்பட்டு சிரித்தாள். உங்களுக்கு இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமாக்கும் என்று அவனது தோளில் லேசாக தட்டினாள். இருவரின் சிரிப்பு சத்தம் அந்த வீட்டில் மீண்டும் குடும்ப மகிழ்ச்சியை நிரப்பியது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நடுவில் பெங்களூரில் இருந்த அர்ஜுனுக்கு இன்னும் தெரியாத ஒரு முடிவு அமைதியாக எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. மொட்டை மாடியில் வழக்கம் போல சிறிது நேரம் நடைபயிற்சி முடித்துவிட்டு நிலா படிகளை இறங்கி கீழே வந்தாள். வீட்டின் வெளிப்புற திண்ணையில் இருந்த சிரிப்பு சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. என்ன, இன்னைக்கு இன்னும் மாநாடு முடியலையா என்று மனதிற்குள் நினைத்தபடியே வெளியில் வந்தாள். சேதுராமன், லட்சுமி, இந்திராணி மூவருமே மனநிறைவோடு பேசி கொண்டிருந்தனர். நிலாவை பார்த்ததும் இந்திராணியின் முகம் மேலும் மலர்ந்தது. வாம்மா என்று அன்புடன் அழைத்தாள். நிலாவும் எதுவும் அறியாதவளாக வந்து அவர்கள் அருகே அமரப்போக இந்திராணி அவளது கையை பிடித்து தன்னருகில் அமர வைத்து கொண்டாள். அன்பாக அவளது கன்னத்தை வருடியபடி, இனிமே நீ என் வீட்டு மருமகள் என்று புன்னகையோடு சொன்னாள். ஒரு நொடி நிலாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன சொல்கிறீங்க அத்தை என்று அதிர்ச்சியுடன் விழிகளை விரித்தாள். அதற்குள் சேதுராமனை புன்னகையுடன், எப்படி மொழிக்கிறான்னு பாரிந்திராணி என்று சிரித்தார். உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் என்றார். அந்த ஒரு வாக்கியம் நிலாவின் காதுகளில் விழுந்ததும் அவள் சிலையாக உறைந்து போனாள். என்ன, எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணமா என்று மனதிற்குள் எதிரொலித்தது. அடுத்த நொடியே மொட்டை மாடியில் கேட்ட அந்த தொலைபேசி உரையாடல் மின்னல் போல நினைவுக்கு வந்தது. தியா டியர், என் செல்லக்குட்டி, உன்னை தவிர என் கண்ணு வேற யார் பக்கமும் திரும்பாதுடா. அந்த வார்த்தைகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக அவள் நினைவில் ஒலித்தது. அடப்பாவிகளா என்று மனதிற்குள் அலறினாள். அர்ஜுன் இன்னொருத்திய செல்லக்குட்டி வெள்ளை ஜட்டின்னு கொஞ்சிட்டு இருக்கிறான். இவங்க என்ன அவனோட முடிச்சு போட பார்க்குறாங்களா? ஒரு கணம் அவளுக்கே சிரிப்பு வந்துவிட்டது. அவளது இயல்பான குறும்பும் அந்த நிலையிலும் குறையவே இல்லை. கண்ணா, உன் காதல் கல்யாணத்துக்கு பெரிய ஆப்பு வந்துருச்சுடா என்று மனதிற்குள் அர்ஜுனிடம் பேசிக்கொண்டாள். ஆனால் அடுத்த நொடியில் அவளது மனம் தீவிரமான கேள்வி எழுப்பியது. இன்னொருத்திய மனசார காதலிக்கிறவனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது அவனுக்கும் நியாயமில்லை, எனக்கும் நியாயமில்லை. அவள் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீள முடியாமல் மெதுவாக எழுந்தாள். நான் உள்ளே போகிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக தன் அறையை நோக்கி நடந்தாள். அவள் இவ்வளவு அமைதியாக உள்ளே செல்வதை பார்த்த இந்திராணி அதை வேறு விதமாக புரிந்து கொண்டாள். பார்த்தீங்களான்னா என்று சிரித்தாள். என் மருமகளுக்கு கல்யாண பேச்சை எடுத்த உடனே வெக்கம் வந்துடுச்சு. லட்சுமியும் சேதுராமனும் புன்னகைத்தனர். அவர்கள் மூவருக்குமே அது ஒரு பெண்ணின் இயல்பான நாணமாகத்தான் தோன்றியது. ஆனால் அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்த நிலாவின் காதுகளிலும் இந்திராணியின் அந்த வார்த்தைகள் தெளிவாகத்தான் விழுந்தது. அவள் தலையில் லேசாக தட்டி கொண்டாள். அடக்கடவுளே, எனக்கு வெக்கமெல்லாம் வரலாத்த, உங்கள் மகனை நினச்சி தான் பாவமாக இருக்குது என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவள் கதவை மூடிவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள். சில நொடிகள் அமைதியாக சுவரையே பார்த்து கொண்டிருந்தாள். இந்த விஷயத்தை உடனே சொல்ல வேண்டுமா அல்லது முதல்ல அர்ஜுனிடம் பேச வேண்டுமா என்ற குழப்பம் அவளது மனதை ஆக்கிரமித்தது.
அவளுக்கு தெரியாமல் ஒரு சாதாரண குடும்ப மகிழ்ச்சியாக தொடங்கிய அந்த திருமண பேச்சு இனி பலருடைய வாழ்க்கையையும் மாற்றப்போகும் திருப்பமாக மாறிக்கொண்டிருந்தது. வார இறுதி வந்ததும் அர்ஜுன் மீண்டும் சேலத்துக்கு சென்றான். 2 நாட்கள் மாமா வீட்டில் தங்கியிருந்து அனைவருடனும் நேரம் செலவழித்தான். ஆனால் அந்த 2 நாட்களிலும் சேதுராமனோ லட்சுமியோ இந்திராணியோ திருமண பேச்சை பற்றி அர்ஜுனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. காரில் போகும் வழியில் பேசிக்கொள்ளலாம் என்று இந்திராணி நினைத்திருந்தாள். ஞாயிற்றுக்கிழமை மாலை அனைவரிடமும் விடை பெற்றுக்கொண்டு அர்ஜுனும் இந்திராணியும் பெங்களூரை நோக்கி புறப்பட்டார்கள். கார் தேசிய நெடுஞ்சாலையில் சீராக ஓடிக்கொண்டிருந்தது. சில கிலோமீட்டர்கள் கடந்த பிறகு மகனை பெருமையாக பார்த்த இந்திராணி மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள். அர்ஜுன், சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடா. அர்ஜுன் சிரித்தபடியே சாலையை பார்த்து கொண்டிருந்தான். அண்ணன் சொந்தம் திரும்ப கிடைச்ச சந்தோஷத்தில் தலைகால் புரியாமல் இருந்தேனே. ஆமாம், ஆனால் இப்போ அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. அர்ஜுன் புருவம் சுருக்கினான். என்னம்மா சுற்றி வளைச்சி பேசாமல் நேரடியாக விஷயத்துக்கு வாங்க. இந்திராணி மகிழ்ச்சியாக சிரித்தாள். அதுவா, உனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நானும் அண்ணனும் அண்ணியும் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வார்த்தை அர்ஜுனின் காதில் விழுந்த அடுத்த நொடியே க்ரீச் என்ற பிரேக் சத்தம் எழுந்தது. கார் சாலையோரமாக நின்றது. அதிர்ச்சியில் அர்ஜுனின் கைகள் ஸ்டியரிங்கை இறுக பற்றியிருந்தன. என்னம்மா சொல்கிறீங்க என்று நம்ப முடியாமல் கேட்டான். ஆமாண்டா என்று இந்திராணி இன்னும் மகிழ்ச்சியோடு சொன்னாள். எதுக்குடா இவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிற? கல்யாணம் தானே பண்ணி வைக்க போகிறோம். அர்ஜுனால் சில நொடிகள் பேசவே முடியவில்லை. பிறகு மெதுவாக, என்ன கேட்காம எதுக்குமா என் கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க என்று கேட்டான். இந்திராணி அவனை புரியாமல் பார்த்தாள். இதில் என்னடா இருக்குது? நிலா நல்ல பொண்ணு, அழகாக இருக்கிறா. உனக்கும் அவளுக்கும் நல்ல பொருத்தம் தானே. முறையும் சரியாயிருக்கு. அதனால தான் இந்த முடிவு. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் மீண்டும் தொடர்ந்தாள். இத்தனை வருஷம் விட்டு போன சொந்தம் திரும்ப கிடச்சிருக்குது. உன் கல்யாணத்தில் அந்த சொந்தம் நிரந்தரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நானே அண்ணன் கிட்ட கேட்டேன். அவரும் உடனே சம்மதம் சொல்லிட்டாரு. அர்ஜுனின் மனம் பதற்றத்தில் துடித்தது. தியா, அவளது முகம்தான் அவன் நினைவுக்கு வந்தது. தாயிடம் எப்படி சொல்வது, எங்கே இருந்து ஆரம்பிப்பது என்று புரியாமல் அவன் தடுமாறினான். என்னம்மா என்று ஆழ்ந்த மூச்சு விட்டான். இப்படி பண்ணிட்டீங்களே. அவனுடைய ஆதங்கம் இந்திராணிக்கு புரியவே இல்லை. என்னடா நான் தப்பாக பண்ணிட்டேன் என்று அவள் கேட்டாள். ஓ, நல்லதுக்கு தானே எல்லாமே பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவளது குரல் மெதுவாக தளர்ந்தது. எனக்கு என் அண்ணனோட பாசம் திரும்ப கிடச்சிருக்கு. இந்த கல்யாணம் வேண்டான்னு நீ சொன்னால் அந்த பாசம் திரும்ப பிரச்சனையாக மாறிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அர்ஜுன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். நான் அண்ணன் மனசுலேயும் நிலா மனசுலேயும் இந்த ஆசையை விதைச்சிட்டேன்டா. இப்போ நீ வேண்டான்னு சொல்லிட்டா அண்ணன் என்ன நினைப்பாரு, அண்ணி என்ன நினைப்பாங்க? அவளது கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. ஏற்கனவே அந்த வீட்டுக்கு ஒரு அவமானத்தை கொடுத்துட்டு வெளியில் வந்தவன் நான் தான். திரும்பவும் என் அண்ணனுக்கு நான் அவமானம் தேடி கொடுக்க விரும்பலடா. அந்த பழியை கொஞ்சமாவது சரி பண்ணணுன்னு தான் இந்த கல்யாணத்துக்கு நான் நினச்சேன். குரல் நடுங்கியது. ப்ளீஸ் அர்ஜுன், மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும். தயவு செஞ்சு மறுப்பு எதுவும் சொல்லிடாதடா என்று கெஞ்சினாள். தாயின் கண்ணீரை பார்த்த அர்ஜுனின் இதயமோ கனத்தது. ஒரு பக்கம் உயிராக நேசிக்கும் தியா, மறுபக்கம் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உயிர் பெற்ற தாயின் உறவு. அவளது கண்ணீர், அவளது ஒரே ஆசை. எந்த பதிலை சொன்னாலும் ஒருவரின் மனம் உடையுமே. ஸ்டியரிங்கை பிடித்தபடி வெறுமையாக முன்னால் பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். தாயிடம் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதை அவன் உணர்ந்தான். ஆனால் அந்த உண்மையை எப்படி சொல்வது என்பதுதான் அவனுக்கு புரியவே இல்லை. தாயின் புன்னகையா, காதலியின் கண்ணீரா? தேசிய நெடுஞ்சாலையில் கார் சீரான வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்த இந்திராணி இப்போது அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஸ்டியரிங்கை பிடித்திருந்த அர்ஜுனின் முகத்தில் மட்டும் எந்த உணர்ச்சியையும் படிக்க முடியவில்லை. கார் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தாலுமே அவனது மனம் மட்டும் அங்கேயே நின்றுவிட்டது. உனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம். தாயின் அந்த வார்த்தைகள் இன்னும் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. சில நிமிடங்கள் அமைதியாக சென்ற பிறகு இந்திராணியை மீண்டும் மெதுவாக கேட்டாள். அர்ஜுன், சொல்லுங்கம்மா, என் மேலே கோபமா? ஒரு நொடி அவளை திரும்பி பார்த்தவன் உடனே மறுத்தான். இல்லம்மா. அப்புறம் ஏண்டா இவ்வளவு அமைதியாக இருக்க? அவன் ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டான். கொஞ்சம் யோசிக்கணுமா, அவ்வளவுதான் சொன்னான். அதுக்கு மேலே எதுவுமே பேசவில்லை. இந்திராணியும் அவனை வற்புறுத்தவில்லை. சரி, யோசிச்சே சொல்லு என்று மட்டும் கூறிவிட்டு ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள்.
மாலை நேரம் பெங்களூரில் உள்ள வீட்டை அடைந்தனர். வீட்டுக்குள் நுழைந்ததுமே இந்திராணியின் முகம் முழுவதும் உற்சாகம். இப்போவே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணணும், அடுத்தடுத்து நல்ல நாள் பார்த்து பேசணும், நிலாவுக்கு என்ன பிடிக்கும், கல்யாணத்தை எப்படி பண்ணலாம் என்று தனக்குத்தானே பேசி கொண்டிருந்தாள். அர்ஜுன் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். அம்மாவின் முகத்தில் அந்த ஒரு மாதத்தில் இல்லாத ஒளி தெரிந்தது. மருத்துவமனையின் படுக்கையில் வலியால் துடித்த அதே முகம் இன்று குழந்தையைப் போல மலர்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவனின் மனம் இன்னும் கனத்து போனது. இரவு உணவை முடித்துவிட்டு தன் அறைக்குள் சென்றான். குளித்துவிட்டு படுக்கையில் படுத்தாலுமே கண்களுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. சில நிமிடங்கள் புரண்டு புரண்டு படுத்தவன் மெதுவாக எழுந்து பால்கனிக்கு சென்றான். இரவு காற்று மெதுவாக முகத்தை வருடியது. ஆனால் மனதுக்குள் வீசிய புயல் மட்டும் அடங்கவே இல்லை. அவன் அலைபேசியை எடுத்தான். திரை ஒளிர்ந்தது. முதல் பார்வையிலேயே தெரிந்தது தியா என்று சேமித்து வைத்திருந்த பெயர். அதன் கீழே இருவரும் சேர்ந்து எடுத்திருந்த ஒரு செல்ஃபி. அதை பார்த்ததும் அவனது உதடுகளில் சிறிய புன்னகை மலர்ந்தது. அதே நேரத்தில் அந்த புன்னகை வேதனையாக மாறியது. எல்லாமே இவ்வளவு சீக்கிரம் மாறிடும்னு யாரு நினைச்சாங்க என்று தனக்கு தானே முணுமுணுத்து கொண்டான். தியா அவளை முதன்முறையாக பார்த்த நாள், அவளோடு சண்டை போட்ட தருணங்கள், சிரித்து கொண்டே பேசி கழித்த நேரங்கள், அவள் கோபப்பட்டு பேசாமல் இருந்த நாட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுக்கு வந்தன. அவளோடு வாழப்போகும் வாழ்க்கையை எத்தனை முறை மனதிற்குள் வரைந்து பார்த்திருக்கிறான். இன்று அதே மனம் வேறொரு முடிவின் முன் நின்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அலைபேசி ஒலித்தது. திரையில் மீண்டும் அதே பெயர். தியா அழைக்கிறாள். சில நொடிகள் தயங்கியவன் பிறகு அழைப்பை ஏற்றான். ஹலோ. அவனது குரல் வழக்கத்தை விட மெலிந்திருந்தது. என்ன சார் என்று தியாவின் சிரிப்பு கலந்த குரல் கேட்டது. பெங்களூருக்கு வந்து சேர்ந்தாச்சா? சேர்ந்தாச்சு. என்னடா 1 மாதம் கழித்து வந்தவன் மாதிரி பேசுகிற? அவள் சிரித்தாள். அர்ஜுனால் சிரிக்க முடியவில்லை. கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்பா, வேலை டென்ஷனா? ஒரு நொடி கண்களை மூடினான். உண்மையை சொல்ல வேண்டும். ஆனால் அம்மாவின் முகம் நினைவுக்கு வந்தது. ஆமாம் என்று போய் சொன்னான். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, ரெஸ்ட் எடு, நாளைக்கு போகலாம். சரி. அழைப்பை துண்டித்தான். அலைபேசியை கையில் வைத்தபடியே நீண்ட நேரம் அமைதியாக நின்றிருந்தான். மன்னிச்சிடு தியா, உன்கிட்ட முதல் தடவையாக போய் சொல்லிட்டேன் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டான். இரவு மேலும் ஆழ்ந்தது. தண்ணீர் குடிக்க அறையை விட்டு வெளியில் வந்தான். அம்மாவின் அறை கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே எட்டி பார்த்தான். இந்திராணி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். மருத்துவமனையில் அவள் கையை பிடித்து கொண்டு ப்ளீஸ் அர்ஜுன், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் என்று கெஞ்சிய முகம் போல அவன் மனக்கண்ணில் வந்தது. அவளது தலையணை அருகே மருந்து மாத்திரைகள் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை பார்த்தவனின் இதயம் நொறுங்கியது. இந்த அம்மா வாழ்க்கை முழுக்க உறவுகளை இழந்து குற்ற உணர்வோடு வாழ்ந்தாங்க. இப்போது தான் நிம்மதியாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் உண்மையை சொன்னேன்னா மீண்டும் அவங்களோட மனசு உடைஞ்சு போயிடும். அவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். சில துளி கண்ணீரை கன்னத்தில் வலிய விட்டான். மெதுவாக தன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டான். என் காதல் என்னோடைய புதைஞ்சு போகட்டும், ஆனால் அம்மாவோட இந்த புன்னகை மட்டும் மறுபடியும் அழியவே கூடாது. அந்த இரவு அர்ஜுன் தனது காதலை காப்பாற்ற முடிவு செய்யவில்லை, தனது தாயின் புன்னகையை மட்டும் காப்பாற்ற முடிவு செய்தான். சேலம். இரவு 11 மணியை தாண்டியிருந்தது. வீட்டில் இருந்த அனைவரும் உறங்கிவிட்டனர். ஆனால் நிலாவுக்கு மட்டும் தூக்கமே வரவில்லை. கட்டிலில் படுத்தபடி ஒருபுறம் திரும்பினால் மீண்டும் மறுபுறம் திரும்பினால், கண்களை மூடினால் கூட மனம் அமைதியடையவில்லை. அவள் நினைவு முழுவதும் ஒரே இடத்திற்குத்தான் சென்று நின்று கொண்டிருந்தது. அந்த இரவு மொட்டை மாடியில் அர்ஜுன் பேசிய தொலைபேசி உரையாடல். தியா, என் செல்லக்குட்டி, உன்னை தவிர என் கண்ணு வேற யார் பக்கமும் திரும்பாது. அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் தெளிவாக அவள் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது. அதை நினைத்தவளின் இதழ்களில் அறியாமலேயே ஒரு சிறிய புன்னகை மலர்ந்தது. அவ்வளவு காதலா என்று தனக்குத்தானே மெதுவாக கேட்டுக்கொண்டாள். அந்த குரலில் கிண்டல் இல்லை, ஆச்சரியம் மட்டுமே இருந்தது. ஒரு பெண்ணை இவ்வளவு மனதார நேசிக்க முடியுமா ஒருவனால்? அவளை நினைத்து இவ்வளவு உருகி பேசும் ஒருவன் அவளை விட்டுவிட்டு வேறொருத்தியை எப்படி திருமணம் செய்து கொள்வான்? அடுத்த நொடியே அவளது புன்னகை மறைந்து போனது. இல்லை, அது சரியில்லை என்று மெதுவாக முணுமுணுத்தாள். இன்னொருத்திய மனசார காதலிக்கிறவனை நானும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவள் தலையணையை இறுக கட்டி பிடித்து கொண்டாள். ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்திருந்தது. இதில் அர்ஜுனின் தவறு எதுவும் இல்லை. அவன் தன் காதலை யாரிடமும் மறைத்து ஏமாற்றவில்லை. இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் எல்லாமே திடீரென்று நடந்துவிட்டது. பாவம், அவரும் என்ன மாதிரி தானே இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சியாகி நின்றிருப்பாரு என்று நினைத்தாள். அவன் முகத்தில் இருந்த அமைதியும், அவன் பேசும் விதமும், அவன் தாய்மேல் வைத்திருந்த அக்கறையும் எல்லாமே அவள் மனதில் ஓடியது. அர்ஜுனை பற்றி தவறாக நினைக்க அவளால் முடியவே இல்லை.
சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவளுக்கு மீண்டும் வெளியே நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. அத்தை அவளது கைகளை பிடித்து, இனிமே நீ என் வீட்டு மருமகள் என்று சொன்னபோது முகத்தில் இருந்த சந்தோஷம், அப்பாவின் மகிழ்ச்சி, அம்மாவின் புன்னகை, 3 மாதங்களும் அவள் கண்முன்னே, 3 முகங்களும் அவன் கண்முன்னே தோன்றியது. அதோடு மருத்துவமனையில் இருந்து திரும்பிய பிறகு இந்திராணி மீண்டும் மனம் விட்டு சிரிக்க ஆரம்பித்ததும் நினைவுக்கு வந்தது. இப்போ நான் வேண்டாம்னு சொன்னா என்று மெதுவாக தொடங்கினாள். அத்தை மறுபடியும் உடஞ்சி போயிடுவாங்க, அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ நாளுக்கு அப்புறம் கிடைச்ச சந்தோஷம் மறுபடியும் கலைஞ்சு போயிடும். அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அது மட்டும் நடக்கக்கூடாது என்ற எண்ணம் அவளுக்குள் உறுதியாக இருந்தது. ஆனால் திருமணமும் நடக்கக்கூடாது, ஏனென்றால் அது 3 பேருடைய வாழ்க்கையையுமே பாதிக்கும். அர்ஜுன், தியா, அவள், யாருக்கும் அது நியாயமாகவே இருக்காது. அந்த எண்ணத்தோடு திடீரென்று எழுந்து அமர்ந்தாள். ஒரு நிமிஷம், இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டாள். நான் அர்ஜுன் கிட்ட பேசணும். அவள் மனதில் இருந்த குழப்பம் கொஞ்சம் தெளிவானது. அவருக்கே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்காது. அவர் அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லி இந்த பேச்சை நிறுத்திடுவார். அப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அந்த முடிவுக்கு வந்த பிறகுதான் அவளது மனம் கொஞ்சம் லேசானது. அடுத்த நாள் காலை அலுவலகத்துக்கு கிளம்பும்போது அதே யோசனை தான். அர்ஜுனிடம் பேச வேண்டும், ஆனால் அவர் இப்போது பெங்களூரில் இருக்கிறார். அலைபேசியில் பேசலாமா என்று ஒரு கணம் நினைத்தால் உடனே அந்த எண்ணத்தை மறுத்தாள். இல்லை, இது போன்று பேசுகிற விஷயம் அலைபேசியில் பேச முடியாது, நேரில் தான் பேசணும் என்று முடிவு செய்து கொண்டாள். அது வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். அதே நேரத்தில் பெங்களூரில் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தான் அர்ஜுன். அவனது கையில் அலைபேசி இருந்தது. திரையில் 2 பெயர்கள், தியா, நிலா. 2 பெயர்களையுமே மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். ஒருத்தியிடம் தன் காதலை காப்பாற்ற வேண்டிய உண்மை, இன்னொருத்தியிடம் தன் வாழ்க்கையை மாற்றப்போகும் உண்மை. ஆனால் யாரிடம் முதலில் பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் அலைபேசியை மீண்டும் மெதுவாக அணைத்து வைத்தான். அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் அந்த அமைதிக்குள் 2 இதயங்களின் எதிர்காலம் சிக்கிக் கொண்டிருந்தது. பெங்களூர் காலை நேரம். வீட்டின் பால்கனியில் நின்று செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார் இந்திராணி. மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு உடல்நிலை நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருந்தது. அதோடு பல வருடங்களாக இழந்த அண்ணன் மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சியும் மகனின் திருமண கனவும் சேர்ந்து அவளது முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிறைவான புன்னகையை மலர வைத்திருந்தது. உள்ளே காலை உணவு மேஜையில் அமைதியாக அமர்ந்திருந்தான் அர்ஜுன். கையில் காப்பி இருந்தது. ஆனால் அவனால் தான் அதை ரசித்து குடிக்கவே முடியவில்லை. மனக்குழப்பத்தில் மூழ்கி கொண்டிருந்தான். அவனது நினைவு முழுவதும் தியாவிடமே இருந்தது. எவ்வளவு நாளைக்கு இன்னும் மறைக்க போகிறேன் என்ற கேள்வி அவனை விடாமல் துரத்தியது. அந்த நேரத்தில் இந்திராணி உள்ளே வந்தார். அர்ஜுன் என்று அழைத்தார். சொல்லுங்கம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் என்ன பேசப் போகிறாள் என்பது அவனுக்கும் தெரியும். அவள் அவன் அருகில் அமர்ந்தாள். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல? அவன் அமைதியாக பார்த்தான். என் அண்ணன் என்னை மறுபடியும் ஏற்றுக்கிட்டார் இல்லை, நம்ம குடும்பம் மறுபடியும் ஒன்றாச்சில்ல, அதுக்கு மேலே நீயும் நிலாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேண்டா. அந்த ஒரு வார்த்தை அர்ஜுன் மனதை நொறுக்கியது. அம்மா, என்னம்மா என்று ஆரம்பித்தவன் அதற்கு மேல் பேச முடியவில்லை. என்னப்பா? ஒன்றுமில்லம்மா என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டான். ஒரு நிமிட அமைதி. பிறகு இந்திராணி அவன் தோளில் கை வைத்தார். உனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் தானே? அந்த கேள்வி நேராக அவன் இதயத்தை துளைத்தது. தியா, அவளது சிரிப்பு, அவளது கனவுகள், அவளது எதிர்காலம் எல்லாமே ஒரு கணத்தில் அவன் கண்முன் தோன்றி மறைந்தது. அதே நேரத்தில் அம்மாவின் முகத்தையும் பார்த்தான். பல வருடங்களுக்கு பிறகு கிடைத்த நிம்மதி, அண்ணன் மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சி அவளது கண்களில் தெளிவாக தெரிந்தது. அந்த மகிழ்ச்சியை உடைக்க அவனால் முடியவில்லை. மெதுவாக தலையை குனிந்தவன் அம்மா என்று அழைத்தான். சொல்லுப்பா, உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சம்மதம்தான். ஒரு நொடி இந்திராணிக்கு நம்பவே முடியவில்லை. நிஜமாவா சொல்கிற என்று கேட்டார். அர்ஜுன் கட்டாய புன்னகையோடு தலையசைத்தான். அடுத்த நொடியில் இந்திராணி மகனை 2 கைகளாலும் கட்டிப்பிடித்து கொண்டார். ரொம்ப சந்தோஷம்ப்பா, என் மனசு இப்போதான் நிம்மதியாக இருக்கு என்று கண் கலங்கினார். அர்ஜுனும் அவளை அணைத்தான். ஆனால் அவனது கண்களை மூடியவுடன் அந்த இருளுக்குள் தோன்றியது தியாவின் முகம்தான். மன்னிச்சிடு என்று மனதிற்குள் மட்டும் சொல்லிக்கொண்டான். அதே உற்சாகத்துடன் இந்திராணி தொலைபேசியை எடுத்தார். சேதுராமனின் எண்ணை அழுத்தினார். சில நொடிகளில் அழைப்பு இணைந்தது. சொல்லுமா என்று அண்ணனின் குரல் கேட்டது. அண்ணா, ஒரு நல்ல செய்தி. அர்ஜுன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டானா?
அந்த பக்கம் ரொம்ப சந்தோஷமா என்று சேதுராமனின் குரல் மகிழ்ச்சியில் தளதழுத்தது. நம்ம அப்பா அம்மா இருந்திருந்தா இப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்றார். இருவரும் இன்னும் சில நிமிடங்கள் மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்தனர். அழைப்பு முடிந்தது. சேதுராமன் உடனே மாடியிலிருந்து கீழே இறங்கினார். லட்சுமி என்று அழைத்தார். சமையல் அறையிலிருந்து லட்சுமி வெளியில் வந்தார். அதே நேரத்தில் அலுவலகத்துக்கு தயாராகி கொண்டிருந்த நிலாவும் வெளியில் வந்தாள். மூவரையும் பார்த்ததும் சேதுராமன் முகம் நிறைந்த மகிழ்ச்சியோடு ஒரு நல்ல செய்தி என்றார். என்னங்க என்று லட்சுமி கேட்டார். அர்ஜுன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டானா? அந்த வார்த்தையை கேட்டதும் லட்சுமியின் முகம் மலர்ந்தது. நிஜமாவா? ஆமாம். இந்திராணி இப்போது தான் ஃபோன் பண்ணி சொன்னா. வீட்டில் மகிழ்ச்சி பரவியது. ஆனால் அங்கே நின்றிருந்த நிலா மட்டும் அப்படியே உறைந்து போனாள். அவர் சம்மதம் சொல்லிட்டாரா? அவளது மனம் நம்ப மறுத்தது. இல்லை, இது அவர் முழு மனசோடு எடுத்த முடிவாக இருக்க முடியாது. அவராலையும் அத்தையை மறுக்க முடியல போல. அதனால தான் சம்மதம் சொல்லியிருப்பாரோ என்ற எண்ணம் அவளை ஆழமாக காயப்படுத்தியது. அவளது கண்கள் தன்னிச்சையாக கலங்கின. அதை யாரும் கவனிக்காமல் இருக்க அமைதியாக தன் அறைக்குள் நடந்து சென்றாள். கதவை மெதுவாக மூடியவள் சாளரத்தின் அருகே நின்று வெளியில் பார்த்தாள். பாவம் என்று மெதுவாக அவளது உதடுகள் உச்சரித்தது. அவரும் அம்மாவுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. அந்த நொடியில் தான் நிலாவின் மனதில் ஒரு முடிவு மெல்ல உருவாக தொடங்கியது. இனி நான் அமைதியாக இருந்தா 3 பேரோட வாழ்க்கையுமே மாறி போயிடும். அவளது கண்கள் மூடிக்கொண்டது. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பது இப்போது அவளுக்கு தெளிவாகவே தெரிய ஆரம்பித்தது. அந்த நாள் முழுவதும் நிலாவால் இயல்பாக இருக்கவே முடியவில்லை. அலுவலகத்தில் கணினி முன் அமர்ந்திருந்தாலும் திரையில் ஓடிக்கொண்டிருந்த விவரங்கள் எதுவுமே அவள் மனதில் பதியவில்லை. சக ஊழியர்கள் ஏதேதோ பேசினார்கள். அவளும் சிரித்தபடி பதில் சொன்னால்தான். ஆனால் அவளது மனம் மட்டும் பெங்களூரிலேயே இருந்தது. அவராலையும் அத்தையை மறுக்க முடியலையா? அதனால தான் சம்மதம் சொல்லியிருப்பாரா என்ற எண்ணமே திரும்ப திரும்ப மனதிற்குள் வந்தது. மதிய உணவுக்கு சென்ற போதுமே ஒரு சில கரண்டி சாப்பிட்டு விட்டு அப்படியே எடுத்து வைத்து விட்டாள். என்ன நிலா, உடம்பு சரியில்லையா என்று தோழி கேட்க கொஞ்சம் தலைவலி என்று மட்டும் சொல்லிவிட்டு மீண்டும் தனது இருக்கைக்கு வந்து விட்டாள். மாலை வீட்டுக்கு வந்தபோதும் சேதுராமனும் லட்சுமி இன்னும் அதே மகிழ்ச்சியில் தான் இருந்தார்கள். நிலா, இந்த வாரமே நல்ல நாள் பார்க்கணுண்டா என்று லட்சுமி உற்சாகமாக சொன்னார். உனக்கு என்ன நிறம் பிடிக்கும்? பட்டுச்சேலை எடுக்கணுமே என்று அடுத்தடுத்து பேச்சை ஆரம்பித்தார்கள். நிலா சிரிக்க முயன்றாள். ஆனால் அவளால் முடியவே இல்லை. அம்மா, கொஞ்சம் களைப்பாக இருக்கு, நான் ரூமுக்கு போகிறேன் என்று மெதுவாக சொல்லிவிட்டு உள்ளறைக்கு சென்று விட்டாள். லட்சுமியோ பாவம், வேலையெல்லாம் டயர்டாக இருக்கும் என்று நினைத்து கொண்டாள். அறைக்குள் வந்த நிலா கதவை மூடிவிட்டு அமைதியாக நின்றாள். அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. இல்லை, இனி என்னால் அமைதியாக இருக்க முடியாது என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டாள். அலைபேசியை எடுத்தாள். அர்ஜுனின் எண்ணெய் திறந்தாள். சில நொடிகள் அந்த எண்ணெயே பார்த்து கொண்டிருந்தாள். இப்போ நான் பண்ணலாமா என்று நினைத்தவள் உடனே மறுத்துவிட்டாள். இல்லை, இது போன்ற விஷயம் பேசுறது சரியில்லை, நேரில் பேசணும் என்று முடிவு செய்தாள். அலைபேசியை மீண்டும் வைத்து விட்டாள். அதே நேரம் பெங்களூரில் அர்ஜுனும் தனது அலுவலக அறையில் தனியாக அமர்ந்திருந்தான். மேஜை முழுவதும் கோப்புகள், கையொப்பம் போட வேண்டிய ஆவணங்கள், அவசர கூட்டங்கள். ஆனால் எதிலுமே அவனால் கவனம் செலுத்தவே முடியவில்லை. அவன் முன்னிருந்த அலைபேசி ஒளிர்ந்தது. தியா அழைக்கிறாள். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு அழைப்பை ஏற்றான். ஹலோ டியர் என்ற தியாவின் உற்சாகமான குரல் கேட்டது. ஹலோ என்று மெதுவாக பதிலளித்தான் அர்ஜுன். என்னாச்சுப்பா? 2 நாளாக ரொம்ப அமைதியாக இருக்கிற, வேலை அதிகமா? ஆமாம் என்று சுருக்கமாக சொன்னான். சில நொடிகள் அமைதி. பிறகு தியா சிரித்தபடி, சரி வேலையை முடிங்க, அப்புறமா நம்ம வீட்டில் பேசலாம், இனிமேல் தள்ளி போடக்கூடாதுப்பா என்றாள். அந்த வார்த்தையை கேட்டவுடன் அர்ஜுனின் விரல்கள் நடுங்கின. அவளிடம் உண்மையை சொல்ல வேண்டும், இப்போதே சொல்ல வேண்டும் என்று மனம் கத்தியது. ஆனால் வார்த்தைகள் மட்டும் வரவே இல்லை. சீக்கிரமாக பேசுகிறப்பா என்று மட்டும் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டான். அலைபேசியை மேஜையின் மீது வைத்தவன் 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டான். அன்று இரவு சேலத்தில் இரவு உணவை முடித்துவிட்டு சேதுராமன் வீட்டின் முன்புறத்தில் தனியாக அமர்ந்திருந்தார். நிலா மெதுவாக அவரை நோக்கி நடந்து வந்தாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. இவ்வளவு நாள் மனதில் வைத்திருந்த உண்மையை இனி சொல்லாமலும் இருக்க முடியாது. அவர் அருகில் வந்து நின்றாள். அப்பா என்று மெதுவாக அழைத்தாள். சேதுராமன் திரும்பி பார்த்தார். என்னம்மா? நிலா ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டாள். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா என்று சொன்னாள். அவளது குரலில் இருந்த நடுக்கத்தை உணர்ந்த சேதுராமன் முகத்திலிருந்து புன்னகை மெதுவாக
மாறியது. சொல்லுமா என்று அமைதியாக கூறினார். அடுத்த நொடி நிலா சொல்லப்போகும் வார்த்தைகள் அந்த குடும்பத்தின் அடுத்த முடிவை முழுவதுமாக மாற்றப் போகிறது என்பதை இருவருமே இன்னும் அறிந்திருக்கவில்லை. உண்மையை சொல்லிய மகள். இரவு வீட்டின் முன்புறத்தில் வீசிய குளிர்ந்த காற்று அந்த அமைதியை இன்னும் ஆழமாக்கியது. சேதுராமன் நாற்காலியில் அமர்ந்தார். அவருக்கு எதிரே நின்றிருந்தால் நிலா. என்னம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே என்று மெதுவாக கேட்டார். நிலா ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டபடி எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. சில நொடிகள் தலை குனிந்து நின்றவள் மெல்ல நிமிர்ந்து தந்தையை பார்த்தாள். அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைப்பா. சேதுராமன் அதிர்ச்சியாக அவளை பார்த்தார். ஏம்மா, நேற்று வரைக்கும் எதுவுமே சொல்லலையே, இப்போ திடீர்னு வந்து சொல்கிற, என்னாச்சு? நிலா மெதுவாக தலையசைத்தாள். அப்பா, நான் வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் அர்ஜுனை எனக்கு பிடிக்காமல்லாம் இல்லை. சேதுராமனின் புருவங்கள் சுருங்கியது. என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. நிலா கண்களை ஒரு நொடி மூடி நின்றாள். பிறகு மொட்டை மாடியில் நடந்த அந்த இரவை ஆரம்பத்திலிருந்து ஒன்று விடாமல் சொல்லத் தொடங்கினாள். அர்ஜுன் யாரோ ஒருத்தியிடம் அன்பாக பேசியது, செல்லக்குட்டி தியா என்று அழைத்தது, அவளை தவிர வேற யாரையும் நினைக்க முடியாது என்று சொன்னது. அனைத்தையும் அமைதியாக சொன்னவள் சேதுராமன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்க அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தார். நிலா தொடர்ந்தே பேசினாள். முதல்ல அவரே அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லிடுவாருன்னு தான் நினச்சேன்ப்பா. அதனால தான் நானும் அமைதியாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அத்தை ஃபோன் பண்ணி அவரும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அவளது குரல் உடைந்தது. அவரால் அத்தையை மறுக்க முடியலப்பா, அதனால தான் சம்மதிச்சிருக்கிறாரு. சேதுராமன் ஆழமாக மூச்சு விட்டார். இன்னும் எதுவும் பேசவில்லை. நிலா தந்தையின் அருகே வந்து அமர்ந்தாள். அப்பா, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுதுப்பா. அத்தைக்கு இந்த விஷயம் தெரியாது. நம்ம சொந்தம் மறுபடியும் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் இந்த கல்யாணத்தையே நடத்தணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு பொண்ணோட கண்ணீர் மேலே என் வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடாதுப்பா. அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. இன்றைக்கி அது தியாவோட கண்ணீராக இருக்கும், நாளைக்கு அதே கண்ணீர் என்னோட வாழ்க்கையிலையும் நிம்மதியாக இருக்க விடாதுப்பா. எனக்குன்னு ஒருத்தர் எங்கேயாவது பிறந்து தானே இருப்பார், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனே. ஆனால் அர்ஜுன் வேண்டாம்ப்பா. எனக்கு அவர் மனசுக்கு பிடிச்சவங்களை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதானப்பா சரி. அந்த வார்த்தைகள் சேதுராமனின் இதயத்தில் ஏதோ ஒன்றை உடைத்தது. அவர் மெதுவாக எழுந்து சில அடிகள் நடந்தவர் வானத்தை பார்த்தார். 27 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவில் வந்தது. தன் தங்கை, தன் கோபம், தன் பிடிவாதம், பிரிந்த குடும்பம், இழந்த பெற்றோர், அனைத்தும் மனதை அழுத்தியது. சில நிமிடங்கள் கழித்து அவர் திரும்பி நிலாவை பார்த்தார். கண்களில் நீர் ததும்பியது. நிலா என்று மெதுவாக அழைத்தார். அப்பா, ஒரு காலத்தில் என் தங்கச்சியோட மனசை புரிஞ்சிக்காம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்போட வலி இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்தை விடலை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் உறுதியான குரலில் சொன்னார். அதே தப்பை இன்னொரு தடவை என் கையால் நான் நடக்க விட மாட்டேன். நிலா அதிர்ச்சியோடு தந்தையை பார்த்தாள். சேதுராமன் அவளது தலையை வருடினார். நீ எந்த தப்பும் செய்யலம்மா. உண்மையை சொல்லி நம்ம எல்லாரையுமே பெரிய பாவத்திலிருந்து தான் காப்பாற்றிருக்கிற. அவர் மெதுவாக ஒரு முடிவை எடுத்த குரலில் தொடர்ந்தார். நாளைக்கு நான் இந்திராணிக்கிட்ட பேசுகிறேன். அவளுக்கும் உண்மை தெரியட்டும். அர்ஜுன் மனசில் இருக்கிற காதல் அதுதான் ஜெயிக்கணும். அந்த நொடி நிலாவின் மனதில் பல மணி நேரமாக இருந்த பாரம், போராட்டம் முழுவதும் குறைந்தது. நிலவே சாட்சி. இரவு நிலாவிடம் நடந்த உரையாடலுக்கு பிறகும் சேதுராமனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. வீட்டின் வாசலில் நின்றபடி வெளியே தெரிந்த நிலவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவரது மனதில் ஓடியது 27 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவங்கள் தான். அன்னைக்கு என் தங்கச்சியோட மனசை நான் புரிஞ்சிக்கல, அவள் காதலை நான் ஏற்றுக்கல, அதோட தண்டனை இத்தனை வருஷமாக நாம் எல்லாருமே அனுபவிச்சுட்ருக்கோம் என்று நினைத்தவரின் கண்கள் கலங்கியது. இல்லை, இனி அந்த தப்பை நாம் செய்யக்கூடாது என்று உறுதியாக நினைத்தார். உடனே அலைபேசியை எடுத்தார். இந்திராணியின் எண்களை அழுத்தினார். பெங்களூர். அதே நேரத்தில் இந்திராணி மருந்து சாப்பிட்டுவிட்டு அறையில் அமர்ந்திருக்க அலைபேசி ஒலித்தது. திரையில் அண்ணா என்ற பெயரை பார்த்ததுமே முகம் மலர்ந்து அழைத்தாள். சொல்லுங்கண்ணா. மகிழ்ச்சியோடு அழைப்பை ஏற்றவர் சொன்னார். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? அண்ணனின் குரலில் இருந்த கனத்தை உணர்ந்தவள் என்னன்னா என்று மெதுவாக கேட்டாள். சில நொடிகள் அமைதியாக இருந்த சேதுராமன் பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தார். இந்திரா, அர்ஜுன் ஒரு பொண்ணை மனசார காதலிக்கிறான். அந்த ஒரு வாக்கியம் இந்திராணியை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. என்னன்னா சொல்கிறீங்க?
அவளது குரல் நடுங்கியது. இது உண்மைதாம்மா, அவன் காதலிக்கிற விஷயம் உனக்கு தெரியாது. ஆனால் உன்னோட சந்தோஷத்துக்காக உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி அந்த காதலியே மனசுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு நிலாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருக்கான் அவன். இந்திராணியின் கையில் இருந்த அலைபேசி லேசாக நடுங்கியது. ஆனால் எதுவும் பேச முடியல அவளால். கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அண்ணா, என் பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேனா என்று உடைந்த குரலில் கேட்டாள். சேதுராமன் மெதுவாக பதிலளித்தார். அவன் சொல்லாமல் இருந்தது உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக இல்லைம்மா, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான். அந்த வார்த்தைகள் இந்திராணியின் இதயத்தை நொறுக்கியது. அவள் அமைதியாக அழ ஆரம்பித்தாள். சேதுராமன் தொடர்ந்து பேசினார். இந்திரா, ஒரு விஷயத்த சொல்கிறேன். அன்னைக்கு நான் உன்னோட காதலை எதிர்த்தந்தான். என் கோபத்தால், என் பிடிவாதத்தால் ஒரு குடும்பத்தையே இழந்தேன். அந்த தப்பை இன்னைக்கு என் மருமகன் வாழ்க்கையில் செய்ய நான் தயாராக இல்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் உறுதியோடு சொன்னார். நிலா எப்போவுமே உனக்கு மகளாக இருப்பா. மருமகளாக வர வேண்டிய அவசியமே இல்லைம்மா. அர்ஜுன் மனசில் இருக்கிற பொண்ணையே அவன் கல்யாணம் பண்ணிக்கட்டும், அதுதான் சரி. இந்திராணி தேம்பி தேம்பி அழுதாள். அவளது அழுகையில் மகனை புரிந்து கொள்ளாத தாயின் வருத்தம் இருந்தது. அண்ணனின் மனமாற்றத்தால் ஏற்பட்ட நெகிழ்ச்சியும் இருந்தது. சில நொடிகள் கழித்து அவள் கண்ணீரை துடைத்து கொண்டாள். அண்ணா, நீங்கள் சொல்கிறது தான் சரி. நான் என் பையனோட மனசை கொன்னுட்டு இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டேன். இப்போவே அவன்கிட்ட பேசுகிறேன் என்று உறுதியாக சொன்னாள். அலைபேசியை மெதுவாக கீழே வைத்த இந்திராணி சில நொடிகள் அப்படியே அமர்ந்திருந்தாள். அர்ஜுன், தியா, நிலா 3 பேர்களுமே அவள் மனக்கண் முன் மாறி மாறி தோன்றியது. அப்போது அவளது உதடுகளில் ஒரு வார்த்தை மட்டும் வந்தது. என்னை மன்னிச்சிருப்பா அர்ஜுன். இந்திராணி அலைபேசியை மெதுவாக மேஜையின் மீது வைத்தார். அவளது கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டார். என் பையன் இவ்வளோ பெரிய வேதனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலல்ல என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டார். ஒரு நொடி கூட தாமதிக்க விரும்பவில்லை. மெதுவாக எழுந்து அர்ஜுனின் அறையை நோக்கி நடந்தார். அறை கதவு முழுவதுமாக மூடப்படாமல் சற்று திறந்திருந்தது. உள்ளே மேஜை விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அதன் வெளிச்சத்தில் சோஃபாவில் தலை சாய்ந்தபடி கண்களை மூடி அமர்ந்திருந்தான் அர்ஜுன். கதவுகளை மெதுவாக தட்டினார். அர்ஜுன். தாயின் குரல் கேட்டதும் அவன் உடனே எழுந்தான். என்னம்மா, இந்த நேரத்தில் இன்னும் தூங்கலையா என்று கேட்டபடியே அவள் அருகே வந்தான். இந்திராணி எதுவும் பேசவில்லை. சில நொடிகள் மகனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா என்று அமைதியாக சொன்னாள். அர்ஜுனுக்கு ஏதோ புரிந்தது. என்னம்மா என்று மெதுவாக கேட்டான். இந்திராணி அவன் கைகளை பிடித்து கொண்டாள். உண்மையை மட்டும் சொல்லணும். நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறியா? அந்த கேள்வியை கேட்ட நொடி அர்ஜுனின் முகத்தில் இருந்த அமைதி மொத்தமாக தொலைந்து போனது. இந்திராணி அர்ஜுனின் கைகளை பிடித்தபடி நின்றிருந்தார். அவளது கண்கள் கலங்கியிருந்தது. உண்மையை மட்டும் சொல்லு. நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறியா? அந்த கேள்வி அர்ஜுனின் இதயத்தை ஒரு கணம் நிறுத்தியது. அவன் தாயின் முகத்தை பார்த்தான். பிறகு தலையை குனிந்து நின்றான். எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியே இந்திராணிக்கு பதிலாக மாறிவிட்டது. கண்ணீரை அடக்க முடியாமல், அப்படின்னா அண்ணா சொன்னதெல்லாம் உண்மைதானா என்று உடைந்த குரலில் கேட்டார். அர்ஜுன் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். ஆமாமா என்று ஒற்றை வார்த்தை அவனிடமிருந்து வெளியில் வந்தது. அந்த வார்த்தையை கேட்ட நொடியில் இந்திராணியின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக வழிந்தது. ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலை? நான் உன் அம்மாடா. உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாமையே போயிடுச்சே கண்ணா என்று அழுதார். அர்ஜுனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அம்மா, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தாம்மா நான் எதுவுமே சொல்லலை என்றான். இந்திராணி அவன் முகத்தை இரு கைகளாலும் ஏந்தினார். என்ன கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிட்டியாப்பா? அந்த கேள்விக்கு அர்ஜுனிடம் பதிலே இல்லை. அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. சில நொடிகள் இருவரும் எதுவுமே பேசவில்லை. பிறகு இந்திராணி திடீரென்று மகனை அணைத்து கொண்டார். என்னை மன்னிச்சிடுடா என்று கதறினார். அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். அம்மா, எதுக்குமா இந்த மன்னிப்பெல்லாம்? எதுக்குமா நீ மன்னிப்பு கேட்குற? இந்திராணி அவனை விட்டு விலகாமல் பேசினாள். நானும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணினேன். அப்படி இருக்க என் மகன் தன்னோட காதலை என்கிட்ட சொல்ல தயங்குற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேனா? உன் மனசை நான் கொன்னுட்டேனா? அந்த கல்யாணத்தை நான் நடத்த மாட்டேன். அர்ஜுன் அதிர்ச்சியோடு தாயை பார்த்தான். அம்மா. இந்திராணி மெதுவாக அவள் கண்ணீரை துடைத்து கொண்டாள். உன் காதல் விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியுமாடா? அர்ஜுன் குழப்பமாக பார்த்தான். நிலா என்று இந்திராணி சொன்னாள். அந்த பெயரை கேட்டதும் அர்ஜுன் புருவம் சுருங்கினான். அவளுக்கு எப்படி தெரியும்? அந்த நாள் நீ மொட்டை மாடியில் தியாவோட பேசினதெல்லாம் நிலா கேட்டிருக்காடா. அர்ஜுனின் கண்கள் விரிந்தது. என்ன என்றான் அதிர்ச்சியோடு. இந்திராணி தலையசைத்தார். ஆமாம்,
முதல்ல நீயே என்கிட்ட உண்மையை சொல்லுவேன்னு தான் அவள் இத்தனை நாளாக காத்திருந்திருக்கிறா. ஆனால் நீ எனக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்ன உடனே அது தெரிஞ்சதும் அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா. அர்ஜுன் அப்படியே நின்றிருந்தான். ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை அவனால். இந்திராணி தொடர்ந்து சொன்னார், ஒரு பெண்ணோட கண்ணீரால் என் வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடாது. உன்னோட காதல் தான் ஜெயிக்கணும்னு, இந்த கல்யாணமே எனக்கு வேண்டான்னு அவளே உன் மாமா கிட்ட சொல்லிட்டா. அர்ஜுனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இப்போது வேறு ஒரு உணர்வு அது. அவனது மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் ஓடியது. என்னோட காதலுக்கு நிலாதான் சாட்சியா? மொட்டை மாடியில் நில ஒளியில் தியா மீது தான் வைத்திருந்த காதலை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவள் இந்த நிலாதானா? அதே காதல் தோற்கக்கூடாது என்று போராடி இருக்கிறாள். அந்த நொடியிலேயே நிலாவின் மேல் அவனது மனதில் ஆழ்ந்த ஒரு மரியாதை பிறந்தது. அந்த இரவு ஒரு தாய் தனது மகனின் மனதை புரிந்து கொண்டால், ஒரு மகன் உண்மையை மறைத்த சுமையிலிருந்து விடுபட்டான். நிலா 2 குடும்பங்களின் உறவையும் ஒரு காதலையும் காப்பாற்றிவிட்டாள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.